ஹாய் காய்ஸ். இன்னைக்கு அதிகாரம் டெஸ்ட் 1 ஹோப் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த அதிகாரம் டெஸ்ட் 1ஓட ஜாகிரஃபி எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜாகிரஃபியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர், வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ், புவி அமைவிடம், இயற்கை அமைப்பு, நீர் வளங்கள், ஆறுகள். அப்போ இதில் கொடுத்த நம்ம ஜாகிரஃபி செட்ஸில் இருக்கக்கூடிய கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுகள்ல எது சரியான கூற்று அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் தி 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். இந்தியா பரப்பளவு அடிப்படையில் உலகின் 7வது மிகப்பெரிய நாடு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து வேர்ல்டில் வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. நம்மளோட ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா RCUCBAI. ஆக்சுவலாக இதுதான் நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரியோட ஆர்டர். அந்த பரப்பளவு அடிப்படையில் ஏரியா பேஸில் கண்ட்ரியோட ஆர்டர் இதுதான். ரஷ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறமா கனடா, கனடாக்கு அப்புறமா USA, 4வது சைனா, அடுத்தது பிரேசில், அடுத்தது ஆஸ்திரேலியா, அடுத்தது நம்மளோட இந்தியா. அப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 7th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, இதே வேற ஒரு ரெஃபரன்ஸில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஏஷியாவில், நம்ம ஆசிய கண்டத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு கேட்கலாம். இப்போ ஏஷியன் லெவலில் பார்க்கும்போது சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும், நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்தியா வேர்ல்டு 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரெண்டாவது, இட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் பாப்புலேஷன். மக்கள் தொகை அடிப்படையில் முதல் இடத்தில் உள்ளது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்லையும் இருக்கும். இப்போ கரண்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்தியாங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்போ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து மூணாவது பாருங்க, த லேண்ட் ஏரியா ஆஃப் இந்தியா இஸ் 32,78,163 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவின் நிலப்பரப்பு 32,78,163 சதுர கிலோமீட்டர். ஆக்சுவலாக இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வேல்யூவில் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக என்ன வரும், 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 4.2% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் ஏரியா. நம்ம வேர்ல்டில் 7th பிளேஸில் இருக்கோம். அதில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா 4.2 கிடையாது. புவி மொத்த பரப்பில் 4.2% அமைந்துள்ளது. நம்ம வந்து ஆக்சுவலாக 2.4% தான் இருப்போம். இந்த 4.2ங்கிறது நம்ம படித்த நம்பரிங்காக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டோட பரப்பளவு தான் ஆக்சுவலாக எவ்வளவு அப்படின்னா 4.2% இருக்கும். ஆக்சுவலாக நம்ம படித்த டேட்டா தான், அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இப்போ ஆன்சரில் மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 3, 4 தப்பு. ஆன்சர் டி கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட். கீழே கொடுக்கப்பட்ட இணைகளில் எது சரியான இணைகள் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, ஈக்குவல் டெப்த் லைன், அடுத்து ஈக்குவல் சலைனிட்டி லைன், ஈக்குவல் ஏர் ப்ரெஷர் லைன், ஈக்குவல் ரெயின்ஃபால் லைன். 4 சைடு இந்த சைடு கொடுத்துட்டு அதோட கரெக்ட் மேட்ச் என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சம ஆழக்கோடு, சம உவர்ப்பு கோடு, சம காற்றழுத்த கோடு, சம மலை அளவு கோடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்க எது எது கரெக்டாக இருக்கு அப்படின்னா சம அழுத்த கோடு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, சம அழுத்த கோடு அப்படிங்கிறது ஐசோபாத். அதாவது சமமான அழுத்தம் எந்தெந்த இடத்துலலாம் ஈக்குவலாக இருக்கும், அந்த அழுத்தம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் டெப்த் லைன், சம அழுத்த கோடு அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஈக்குவல்ஸ் சலைனிட்டி லைன், சம உவர்ப்பு கோடு அப்படிங்கிறது. அதுக்கு ஆக்சுவலாக ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐசோபார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரெக்டாக ஐசோபார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஐசோபார் அப்படிங்கிறது ப்ரெஷர் ரிலேட்டடாக வரணும். பார் அப்படிங்கிறது அழுத்தம் ரிலேட்டடாக வரக்கூடியதான் பார் அப்படிங்கிறது. அப்போ ஆக்சுவலாக இந்த செகண்ட் ஒன் வந்து ராங்கான பேர். ஓகேங்களா, அப்போ அதை கரெக்டான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சலைனிட்டி அப்படிங்கிறது ஐசோஹெலைட்ஸ். ஓகேங்களா, அதாவது உவர்ப்பு தன்மை, அந்த சீ வாட்டரோட
salinity உப்புத்தன்மை வந்து எங்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோஹெலைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ மூணாவது பாருங்க அப்படியே மாறி இருக்கு, சம காற்றழுத்த கோடு ஈக்குவல் ஏர் ப்ரெஷர் லைன், அதுக்கு தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐசோபார். ஓகேங்களா, ஈக்குவல் ஏர் ப்ரெஷர் லைனுக்கு தான் ஐசோபார் வரும், ஈக்குவல் salinity லைனுக்கு ஐசோஹெலைன்ஸ். அப்போ இந்த ரெண்டுமே ராங்கான பேர். லாஸ்ட் ஒன் ஈக்குவல் ரெயின்ஃபால், சம மழையளவு ஐசோஹைட்ஸ். அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்டு. இப்போ ஆப்ஷனில் 1 and 4 கரெக்ட், 2 and 3 ராங். அந்த 2 and 3க்கு வந்து அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும் அந்த பேர். அடுத்து, who create the world first terrestrial global in 150 AD? உலகின் முதலாக புவி மாதிரியை கிபி 150ஆம் ஆண்டில் உருவாக்கியவர்கள் யார்? புவி மாதிரி. ஓகேங்களா, குளோப். நம்ம ஆக்சுவலாக நம்ம பூமியோட ஷேப்பை வந்து ரெஃபர் பண்ணும்போது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது கோள வடிவம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ கோலம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம புக்லேயே அதோட டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜியாய்டு அப்படின்ட்டு. அப்போ கோலம் ஜியாய்டு ஏன் இந்த வேர்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கோலம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது சென்டர் டு எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணாலும் அதோட ரேடியஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நம்ம எர்த்தில் அப்படி ஈக்குவலாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எர்த்தோட சென்டர் பார்ட், இந்த சென்டர் பார்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அதோட சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் வந்து அதோட அளவில் வந்து பெருசாக இருக்கும். அதே மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேடியஸ். ஓகேங்களா, இது எதனால் அப்படின்னா நம்ம எர்த்தில் டாப் போர்ஷன்ல இருந்தும் பூமியோட மேற்பகுதியில இருந்தும் பூமியோட கீழ்ப்பகுதியில இருந்தும் நம்மளுக்கு காற்று ஏருங்கிறது உள்ள அப்படியே ப்ரெஸ் பண்ணுது. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையில் ஒரு ஃபுட்பாலை எடுத்துகிட்டு அந்த ஃபுட்பாலை மேலேயும் கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ அந்த ஃபுட்பாலோட மேலேயும் கீழே என்ன ஆகும்னா கொஞ்சம் ப்ரெஸ் ஆகும். அப்போ ஃபுட்பாலோட மிட் பாயிண்ட் அந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து அப்படியே கொஞ்சம் பல்ஜ் ஆகும், பெருசாகும். அதே மாதிரி நம்ம பூமியோட மேலையும் கீழையும் காற்று பூமியை ப்ரெஸ் பண்ணுறதுனால பூமி மேலையும் கீழையும் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி சென்டர் பார்ட் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் பல்ஜா கொஞ்சம் வந்து பெருசாக மாறி இருக்கு. அதனால பூமியோட நடுப்பகுதியில் அவனுக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கும். இப்படி வெர்டிக்கலாக எடுக்கும்போது அந்த ரேடியஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம எர்த்தோட ஷேப்பை என்னன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜியாய்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த எர்த்தோட ஷேப்பை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யார் நம்மளுக்கு ஒரு டெமோ மாடலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள். ஓகேங்களா, கிரீக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த இதை நம்மளுக்கு மாடலாக கொடுத்துருக்காங்க. அப்போ எர்த்தோட ஷேப் அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியாய்டு அப்படிங்கிற ஷேப். அடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் 4 டேட்டா கொடுத்துருக்காங்க, லாட்டிடியூட்ஸ், லாங்கிடியூட்ஸ், கிரீன்விச் மெரிடியன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா, அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு, கிரீன்விச் தீர்க்கக்கோடு, இந்தியாவின் திட்ட தீர்க்கம். இதுக்கு இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு. அப்போ நம்ம இப்போ தான் பூமிங்கிறத ரெஃபர் பண்ணோம். அப்போ பூமிங்கிறத ரெஃபர் பண்ணும்போது பூமிங்கிறது என்ன வடிவம் நம்ம ரெஃபர் பண்ணோம், ஜியாய்டு. அப்போ நம்ம எர்த்துங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஜியாய்டு அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது. இந்த ஜியாய்டு ஷேப்பில் நம்ம ஒரு 2 லைன்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. என்ன லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று அச்சக்கோடு, இன்னொன்று தீர்க்கக்கோடு அப்படின்ட்டு. அப்போ அந்த அச்சக்கோடுனா என்ன, தீர்க்கக்கோடுனா என்ன? ஆக்சுவலாக அச்சக்கோடு அப்படின்னா என்னதுன்னா ஹரிசாண்டல் லைன், அப்படி இல்லைன்னா கிழக்கு மேற்கா ஈஸ்ட் வெஸ்டா ஒரு லைனை நம்ம டிரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அச்சக்கோடு. அப்போ ஹரிசாண்டல் அப்படி இல்லைன்னா எனக்கு ஈஸ்ட் வெஸ்டா ஒரு லைனை நம்மளால டிரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அச்சக்கோடு. அதே தீர்க்கக்கோடு அப்படின்னா வெர்டிக்கல் செங்குத்தா, அப்படி இல்லைன்னா நார்த்து சவுத் வடக்கு தெற்கா ஒரு கோடை நம்ம டிரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கோடு. அப்போ இந்த அச்சக்கோடும் தீர்க்கக்கோடும் உண்மையிலே நம்மளோட பூமியில் இருக்குதா அப்படின்னா கிடையாது. இந்த அச்சக்கோடும் தீர்க்கக்கோடும் கற்பனை கோடுகள். ஓகேங்களா, ஒரு இமேஜினரி லைன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த அச்சக்கோடையும் தீர்க்கக்கோடையும் நம்மளுக்கு யார் வரைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தாலமி, இல்லைன்னா சில ரெஃபரன்ஸில் தலாமின்னு இருக்கும். அப்போ இந்த தலாமி அப்படிங்கிறவர் தான் இந்த 2 கற்பனை கோடுகளை நம்ம பூமியில் வரைஞ்சு கொடுக்குறாரு. அப்போ எதுக்காக இவர் சும்மா ஒரு ரஃபாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சு கொடுக்குறாருன்னா சில பூமியை வச்சு சில பாயிண்ட்ஸை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் அந்த அச்சக்கோடுகளையும் தீர்க்க கோடுகளையும் நம்மளுக்கு வரைஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அந்த அச்சக்கோடுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்
ஹரிசாண்டல் கிடைமட்டமா இருக்கும், அப்படி இல்லைன்னா கிழக்கு மேற்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பூமிங்கிற ஜியாய்டு வடிவத்துல எக்ஸாக்டா மிடில் ஒரு கோடு வரையினேன். அப்ப எக்ஸாக்டா நம்ம நடுவுல வரையக்கூடிய இந்த பூமிக்கு நடுவுல வரையக்கூடிய இந்த அச்சக்கோடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப அந்த 0 டிகிரி அச்சக்கோடை என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். 0 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறது நம்ம இதான ரெஃபரன்ஸா எடுக்கிறோம். அப்ப இவனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா முதன்மை அச்சக்கோடு, முதன்மை அச்சக்கோடு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இத நிலநடுக்கோடு, அப்படி இல்லைன்னா பூமத்திய ரேகை ஈக்குவேட்டார் அப்படின்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டார். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் இதுக்கு இருக்கு. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருவட்டம், கிரேட் சர்க்கிள் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை கிரேட் சர்க்கிள்னு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம அப்படியே ரெஃபர் பண்ணும்போது சொன்னோம், இந்த இடத்துல தான் எனக்கு எப்படி இருக்கும்னா ரேடியஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ நம்ம எர்த்தை எடுக்கும்போது அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதனால நம்மளோட பூமத்திய ரேகை பகுதி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பெருவட்டம், கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 0 டிகிரியை முதன்மை அச்சக்கோடு, நிலநடுக்கோடு, பெருவட்டம். ஓகேங்களா? பிரைம் லாட்டிடியூட் லைன், அடுத்து ஈக்குவேட்டார், கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிற 3 ரெஃபரன்ஸ் இதுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்து இப்போ இந்த 0 டிகிரிக்கு மேல, அப்ப நம்ம டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய டைரக்ஷன் நார்த்து, கீழே இருக்கக்கூடிய டைரக்ஷனா சவுத்துன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப இந்த 0 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்த், வடக்கு பகுதி. கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து சவுத், தெற்கு பகுதி. அப்போ அந்த நேமிங்கை வச்சு இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பூமிங்கிறது ஒரு கோளம், அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணோம். அப்ப அந்த கோளம் வச்சு எடுக்கும்போது மேல இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு வட அரைக்கோளம், நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு தென் அரைக்கோளம், தென் அரைக்கோளம், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற வேர்டிங் இதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ இதை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை 0 டிகிரின்னு சொல்றோம். இந்த 0 டிகிரியில் ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய வடாரை கோலத்துல ஒரு கோடா நம்ம வரைகிறோம். ஓகேங்களா? 0 டிகிரிக்கு அப்புறம் 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியா நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ 0 டிகிரிக்கு மேல இந்த வடாரை கோலத்துல நம்ம மொத்தமா எத்தனை கோடு வரைகிறோம் அப்படின்னா 90 கோடுகள் வரைகிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த 90 கோடு கடைசி இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வட முனை, நார்த் போல் அப்படிங்கிற பாயிண்டா மென்ஷன் பண்றோம். அப்போ இந்த 0 டிகிரி நம்மளோட ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ரீஜனுக்கு பேர் தான் என்னதுன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர். நம்மளோட நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து மேல இருக்கக்கூடிய வடமுனை பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படியே கீழே ஈக்குவலா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து கீழையும் நம்மளுக்கு 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தென் துருவம், சவுத்து போல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து தென் துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தென் அரைக்கோளம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஈக்குவேட்டார் டு சவுத் போல் இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் தான் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீஜியனை நம்ம இன்னும் எப்படிலாம் ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்ட்டு பாருங்க. அப்போ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி 0 டிகிரி, மேலே இருக்கிறது வடரைக்கோளம், கீழே இருக்க தென்னரைக்கோளம். இதில் பர்டிகுலராக இருக்கிற ஒரு சில லைனுக்கு மட்டும் நம்ம நேமிங் கொடுக்குறோம். 0 to 23.5. அதே மாதிரி கீழேயும் 0 to 23.5 டிகிரி. மேலே இருக்கக்கூடிய 23.5 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கடக ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய 23 டிகிரிக்கு பேர் வந்து மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிற வேர்டிங்ல இதை ரெஃபர் பண்ணுவோம். அடுத்து மேலையும் இன்னொரு லைன் ரெஃபர் பண்ணுவாங்க 66.5 டிகிரி. இதுக்கு பேர் வந்து ஆர்டிக் வட்டம், ஆர்டிக் சர்க்கிள். கீழே இருக்கக்கூடிய 66.5க்கு பேரு அண்டார்டிக், அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லுவோம். மேல ஆல்ரெடி பாயிண்ட் பார்த்தோம். இது வட துருவம், கீழே இருக்கக்கூடிய 90 டிகிரிக்கு பேரு தென் துருவம் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ அப்போ மொத்தமா அச்சக்கோடுகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு
வடரை கோளத்துல எனக்கு 90 கோடு வரைகிறோம், தென்னரை கோளத்துல ஒரு 90 கோடு வரைகிறோம். அப்போ ஆக்சுவலா 180 அச்சக்கோடுகள் இருக்கு. ஒரு சில ரெஃபரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த அச்சக்கோடுகளை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த 0 டிகிரி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 0 டிகிரி நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 180 + 1 மொத்தமாக எத்தனை அச்சக்கோடுகள் அப்படின்னா 181 அச்சக்கோடுகள். ஓகேங்களா, 181 அச்சக்கோடுகள் நம்ம பூமியில வரையப்பட்ட கற்பனை கோடுகளா யார் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க? தலாமி அப்படிங்கிறவங்க வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 180 181 ரெண்டுல எதனாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா இதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, இந்த அச்சக்கோடுங்கிறத இந்த லாட்டிடியூட் அப்படிங்கிறத எதுக்காக தலாமி நம்மளுக்கு கற்பனை கோடா பூமியில வரைஞ்சு கொடுக்குறாருன்னா ஒரு சில விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அமைவிடம், லொகேஷன், அமைவிடம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்தோட வெப்பநிலை, டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் பிளேஸோட டெம்பரேச்சரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லாட்டிடியூட் லைன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா காலநிலை, வானிலை, கிளைமேட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த லாட்டிடியூட் லைன்ஸ் எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ அமைவிடம், வெப்பநிலை, காலநிலை, வானிலை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றோம்? நம்மளோட இந்த அச்சக்கோடுகள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இந்த வெப்பநிலை ஒரு இடத்துல எவ்வளவு ஹீட் இருக்குதோ அதை பொறுத்து தான் எனக்கு கிளைமேட் கிடைக்க போகுது. அப்போ வெப்பநிலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 0ல இருந்து 23 டிகிரி, இவனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப மண்டலம். ஏன்னா இங்க ஃபுல்லாமே நம்மளுக்கு படிச்சிருப்போம் சன்னோட ரேஸ், சூரியனோட கதிர்கள் அப்படியே பர்பண்டிகுலரா செங்குத்தா வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய பகுதியை வெப்பமண்டலம், டெம்பரேட் ஜோன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து இந்த 23ல இருந்து 66க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மித வெப்ப மண்டலம், மாடரேட் ஜோன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவோம். இங்க அதோட சாய்வான கதிர்கள் செங்குத்தா விழுந்தது கொஞ்சம் மேலே போகும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லோப்பிங்கா போகும். அப்ப சாய்வான கதிர்கள் போறதுனால அங்க எனக்கு வெப்பம் எப்படி இருக்குன்னா மித வெப்ப மண்டல ரேஞ்சில் இருக்கும். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய 66 to 90, இங்க சூரியனோட கதிர்கள் பெரும்பாலும் விழாது. அதனால இவனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குளிர் மண்டலம், ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இந்த 3 இடத்த பிரிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த 0ல இருந்து 23, 66, 90 அப்படின்னு சொல்லிட்டு தலாமி வரைஞ்சு கொடுத்தாரு. ஓகேங்களா, அப்போ வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம் அப்படின்ட்டு பிரிக்கிறோம். அப்போ அச்சக்கோடுகள் அப்படின்னு படிக்கும் போது இது எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம தீர்க்கக்கோடுன்னு எடுக்கும்போது நம்ம இப்போ முதலே சொன்னோம் தீர்க்கக்கோடை தலாமி எப்படி வரைஞ்சு கொடுத்துருப்பாருன்னா பூமியில செங்குத்தா வரையப்பட்ட கோடு. ஓகேங்களா, பூமியில வந்து எனக்கு வெர்டிக்கலா இருக்கக்கூடிய லைன்ஸை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாங்கிடியூட் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்படி மேல நம்ம வரையும் போது நம்ம சென்டரை 0ன்னு எடுத்தோமோ, அச்சக்கோடை 0ன்னு எடுத்தோமோ, அதே மாதிரி தீர்க்க கோடுலையும் நம்ம ஒரு பாயிண்டை ரெஃபர் பண்றோம் 0 டிகிரி. ஓகேங்களா, அப்போ அங்க நம்ம 0 டிகிரிக்கு பேர் கொடுத்தோம் பாத்தீங்களா, முதன்மை அச்சக்கோடு, அதுக்கப்புறம் நிலநடுக்கோடு, பெருவட்டம் அப்படிங்கிற 3 நேமிங் அந்த 0 டிகிரி அப்படிங்கிற பாயிண்டை ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த 0 டிகிரிக்கும் இது ஆக்சுவலா என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க கோடு, லாங்கிடியூட் லைன். அப்ப இந்த தீர்க்க கோடுல இருக்கக்கூடியதை பத்தி பாக்குறோம். இந்த 0 டிகிரி தீர்க்க கோடு இவனுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க சொன்ன மாதிரி முதன்மை தீர்க்க கோடு, பிரைம் லாங்கிடியூட் லைன் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இந்த 0 டிகிரியை வச்சுதான் நம்ம எதை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்தோட டைம், நேரத்தை கணக்கிடுறோம். ஓகேங்களா, அப்ப இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்வதேச நேர கோடு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு இடத்தை தான் ரெஃபர் பண்ணி அந்த கோடை நம்மளால எடுக்க முடியும். அந்த இடம் எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலாந்துல லண்டன் அப்படிங்கிற இடத்துல கிரீன்விச் அப்படிங்கிற பகுதியை தான் எடுத்திருக்கோம். அப்ப கிரீன்விச் தீர்க்க கோடு. அப்போ இந்த 0 டிகிரிக்கு பேர் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. முதன்மை தீர்க்க கோடு, சர்வதேச நேர கோடு, அடுத்து கிரீன்விச் தீர்க்க கோடு அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேங்களா, அப்ப அங்க எடுத்த மாதிரியே பேரலா அப்படியே
இங்கேயும் படிக்கிறோம். அங்கே 0 டிகிரிக்கு மேலே இருந்தால் வடஅரைக்கோளம், கீழே இருந்தால் தென்னரைக்கோளம்னு யூஸ் பண்ணோம். அப்போ 0 டிகிரிக்கு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அப்போ இது டைரக்ஷனாக பார்க்கும்போது கிழக்கு. அப்போ இவனுக்கு பேர் கிழக்கு அரை கோளம், ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற வார்த்தை இது கொடுக்கலாம். அடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடியதுக்கு பேர் மேற்கு அரை கோளம், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். அப்போ இங்கே எத்தனை கோடு வரைஞ்சிருப்பாங்க? இங்கே வந்து கோடை ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருக்க மாட்டார். கோடை வந்து இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்க் ஷேப்பில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆரஞ்சை தோலை உரிச்சிட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா அந்த சொலை மேலே ஆரம்பித்து ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்து கீழோட எஜ்ஜில் முடியும். அப்போ அதே மாதிரி தீர்க்கக்கோடை ஒரு ஆர்க் ஷேப்பில் எல்லா இடத்துலையும் இவர் வரைஞ்சு கொடுக்குறாரு. அப்போ கிழக்கு அரைக்கோளத்தில் மொத்தம் எத்தனை தீர்க்கக்கோடு வரைகிறாருன்னா 180, மேற்கு அரைக்கோளத்தில் எத்தனை தீர்க்கக்கோடு வரைகிறாருன்னா 180. அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 360 தீர்க்கக்கோடுகள் நம்ம பூமியில் இருக்குது. இது தனித்தனியாக ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது கிழக்கு அரைக்கோளத்தில் எத்தனை தீர்க்கக்கோடு இருக்குது, இந்தியா ஃபுல்லாக எத்தனை தீர்க்கக்கோடு இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபைடாக கேட்கலாம். சரி, போன இதில் அச்சக்கோடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்க்கும்போது அமைவிடம், காலநிலை, வெப்பநிலைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தீர்க்கக்கோடுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு இடம் இரவா இல்லை பகலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? தீர்க்கக்கோடை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த தீர்க்கக்கோடில் 0 டிகிரிக்கு பேர் பார்த்தோம். இதே மாதிரி 180 டிகிரி அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளுக்கு இந்த 0லேருந்து போகும்போது இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் 180, இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் 180. அப்போ இந்த 180ங்கிறது தான் எதை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுதுன்னா இந்த இரவு பகல், அதாவது 1 டே ஸ்டார்ட் ஆகி பகல் இரவு முடிஞ்சா அதை தான் என்ன சொல்லுவோம், ஒரு நாள் முடிகிறது. அப்போ ஒவ்வொரு டேயும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த 180வது கோடை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 180 தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு தேதிக்கோடு. இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற பாயிண்ட் எதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்னா 0 டிகிரி நேரக்கோடு, 180 தேதி கோடு, இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த தேதி கோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஆர்க் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்க் ஒரே ஆர்க்காக இருக்காது, ஒரு 2 இடத்துல பெண்டாக இருக்கும். ஏன் பெண்டு கொடுத்துருக்காங்க வரையும் போதே அப்படின்னா நம்ம அப்படி ஆர்க்கா டேரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா ஒரே கண்ட்ரியில் 2 டேட் வரும். அப்படி ஒரே கண்ட்ரிக்கு 2 டேட் வரக்கூடாது அப்படின்னா 2 இடத்துல அதை பெண்டு கொடுத்து தலாமி வரைஞ்சு கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நம்மளுக்கு அச்சக்கோடுகளையும் தீர்க்கக்கோடை பற்றி படிக்கக்கூடிய ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம இதுலேருந்து கேட்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 4வது கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாட்டிடியூட்ஸ், அச்சக்கோடுகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுக்கு அச்சக்கோடுகள் வச்சு எடுக்கும் போது இந்த சைடில் 181 எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏக்கு 2. அப்போ மொத்தமாக எனக்கு லாட்டிடியூட்ஸ் அச்சக்கோடுகள் எத்தனை இருக்குன்னா 181. நம்ம சொன்னோம்ல 181 இருக்கலாம், 180. ஏன்னா வடஅரைக்கோளத்தில் 90, தென்னரைக்கோளத்தில் 90, மொத்தம் 180. 0 டிகிரி அந்த ஈக்குவேட்டார் நிலநடுக்கோட்டு பகுதியும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 181 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து 2வது பாருங்க தீர்க்கக்கோடுகள். அப்போ பிக்கு தீர்க்கக்கோடுகள் இப்போ தான் பார்த்தோம். கிழக்கு அரைக்கோளத்தில் 180, மேற்கு அரைக்கோளத்தில் 180, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் 180, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் 180. அப்போ டோட்டலாக 360 இருக்கும். அப்போ செகண்ட் பிக்கு வந்து 4. அப்போ 2-4 நம்மளுக்கு 2-4 வேற எங்கேயுமே ஆப்ஷன்ல இல்லை. 2-4 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். அப்போ மிச்சம் ரெண்டையுமே நம்ம அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். கிரீன்விச் தீர்க்கக்கோடு இப்போ தான் சொன்னேன் 0 டிகிரி. 0 டிகிரிக்கு பேர் முதன்மை தீர்க்கக்கோடு, பிரைம் லாங்கிடியூட் லைன், இல்லைன்னா பிரைம் மெரிடியன் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சர்வதேச நேரக்கோடு. ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெரிடியன் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரீன்விச் மெரிடியன் பாயிண்ட், கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ 0 டிகிரி அப்போ சிக்கு 1 யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்தியாவோட திட்ட தீர்க்க நேரம். இந்தியாவோட திட்ட தீர்க்க நேரம் பார்த்தோம் அப்படின்னா 82.5. அப்போ இதுக்கு 3வது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்படி நம்ம வேர்ல்டுக்கு கிரீன்விச் அப்படிங்கிற இடத்த நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 68ல் ஸ்டார்ட் ஆகி 97ல் முடியும். அப்போ ரெண்டையுமே நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க முடியாது. அப்போ ரெண்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பாயிண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அலகாபாத் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடம், அங்கே எக்ஸாக்டாக நைனி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை ரெஃபர் பண்ணி தான் இந்த பாயிண்டை எடுத்திருப்போம். அப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக இந்தியாவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது அப்படின்னா 82.5 கிழக்கு தீர்க்கம். நம்ம இந்தியாவோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இந்த நம்ம மேப்லேயே அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வரையும் போது நம்ம இந்தியாங்கிறது ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல தான் ரெஃபர் பண்ணி இருக்கும். அப்போ நம்ம இந்தியாங்கிறது வட அரைக்கோளம். அப்போ நம்ம ஆப்ஷனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அச்சங்கள்ல 2 அச்சம் இருக்கும். லாட்டிடியூட்ல நார்த்தன் லாட்டிடியூட், சதர்ன் லாட்டிடியூட், வட அச்சம் தென் அச்சம்னு இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென் அச்சம் வரவே வராது. அப்போ ஆப்ஷன்ல இந்தியாங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம வட அச்சம் நார்த் லாட்டிடியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பிக் பண்ணணும். அதே மாதிரி கீழே தீர்க்கத்தை வச்சு எடுக்கும் போது பாருங்க, நம்ம இந்தியா ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்ப இந்தியாங்கிறது முழுக்க முழுக்க எதுல மட்டும்தான் இருக்கு, கிழக்கு தீர்க்கம். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்தியாங்கிறது கிழக்கு தீர்க்கம், ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் பாயிண்ட். ஓகேங்களா? ஈஸ்டர்ன் மெரிடியன் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம இந்தியா வரும். அப்ப இந்தியான்னு வரும்போது கிழக்கு தீர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஆப்ஷன்ல பிக் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாங்கிறது வட அச்சம்லையும் கிழக்கு தீர்க்கம்லையும் இருக்கக்கூடிய ஒரு டேம். அப்போ நம்ம இந்த கொஸ்டின்லையும் பாருங்க, இந்தியாவோட திட்ட நேரம் 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2413. அப்போ அந்த ஆப்ஷன் ஏங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, which of the following statement is incorrect? ஓகேங்களா? கீழ்காணும் குற்றங்களில் தவறானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் எதை பேஸ் பண்ணினா சூயஸ் கால்வாய். ஓகேங்களா? சூயஸ் கேனல் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். the Suez Canal is located in Egypt in a natural sea level waterway. ஓகேங்களா? சூயஸ், எகிப்தில் உள்ள சூயஸ் கால்வாய் இயற்கையான கடல் நீர் மட்ட நீர்வழி பாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா சுயஸ் கால்வாய் எகிப்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? சுயஸ் கேனல் அப்படிங்கிறது எகிப்தில் தான் இருக்கு. இது கரெக்டானது, எகிப்தில் இருக்குங்கிறது கரெக்டு. ஆனால் அது கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது இயற்கையான கடல் நீர் மட்ட நீர்வழி பாதை. ஓகேங்களா? நேச்சுரல் சி லெவல் வாட்டர்வே, அது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயற்கை நம்ம உருவாக்குனது தான். அப்போ இது வந்து நேச்சுரல் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல். ஓகேங்களா? அப்போ இந்த சுயஸ் கேனல், சுயஸ் கால்வாய்ங்கிறது செயற்கை கடல் நீர்மட்ட நீர்வழி பாதை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ராங்கா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. ஓகேங்களா? இட் கனெக்ட்ஸ் தி மெட்ரேஷியன் சி அண்ட் த ரெட் சி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் opened on November 7, 1969. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆர் இன்கரெக்ட், எல்லாமே தப்புன்னு கொடுத்துருக்கான். அப்போ அது சரி, அது ஆப்ஷன் சரியா சரி. தேர்ட் ஒன் பாருங்க, இது நவம்பர் 7, 1969 அன்று திறக்கப்பட்டது. அந்த டேட் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச்டா இருக்கு. இது ஆக்சுவலா எப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் அப்படின்னா நவம்பர் 17, 1869. அப்போ இங்கே நவம்பர் 17/7 கொடுத்துருக்கான், 1869 1969 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 3யும் ராங். அப்போ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து நவம்பர் 17, 1869 அன்று திறக்கப்பட்டது. அப்போ ஸ்டேட்மெண்ட்ல 1, 3 தப்பு, 2 மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, what is the current administrative capital of Andaman and Nicobar Island? ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தற்போது உள்ள நிர்வாக தலைநகரத்தின் பெயர் என்ன? அவங்க ஸ்பெசிஃபைடா பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தற்பொழுது உள்ள நிர்வாக தலைநகரம். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் தலைநகரம் 2 யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஆப்ஷன்லேயே பாருங்களேன், போர்ட் பிளேயர் இதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஏன்னா கவுராத்தி, குவஹாட்டி. ஓகேங்களா? கவுராத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு லட்சத்தீவுக்கு வரக்கூடியது, குவஹாட்டி அப்படிங்கிறது அஸ்ஸாமுக்கு வரக்கூடியது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் நம்ம எலிமினேட்டட். அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம குழப்போம், போர்ட் பிளேயரா ஸ்ரீ விஜயபுரமா, போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன். ஏன்னா நம்ம படிக்கும் போது நம்ம ரெஃபரன்ஸ்ல ஃபுல்லாக போர்ட் பிளேயர்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனால் ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிறது 2024 பார்லிமெண்டோட ரெசல்யூஷன் பேஸ்ல நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படிங்கிறவங்க இதோட நேமை வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண ஒரு நேம். அப்போ அந்த நேமை நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீநேம் பண்ணி ஸ்ரீ விஜயபுரம்
அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம். சரி, இப்போ அந்த அந்தமான் நிக்கோபாரை பற்றி வேற ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் பேசிக்காக நம்ம தெரிய போது இது என்ன சீல இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் தான் அந்தமான் நிக்கோபார். மொத்தம் இதுல எத்தனை தீவுகள் இருக்கு அப்படின்னா 527 தீவுகள் இதுல இருக்கு. இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோட லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து இது எதனால உருவாயிருக்கும் அப்படின்னா 2 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஹிமாலயாவுக்கு படிப்போம். ஹிமாலயான்னு என்ன படிப்போம்? நம்மளோட நம்மளோட யுரேஷியா பகுதியும் இந்தியா பகுதியும் அப்படியே ஒன்று ஆப்போசிட்ல அப்படி மூவ் ஆகும்போது நடுவில் இருக்கக்கூடிய கடல் அப்படியே மேலே வரும். அப்படி மேலே வரும்போது ஒன்று மேலே ஒன்று ஃபோல்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் அப்படின்ட்டு படிப்போம். அப்போ அதே மாதிரி நம்ம இந்தியன் ரீஜன் இப்படி இருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். அப்போ 2 ஃபோர்ஸும் இந்த இடத்துல இப்படி ஆப்போசிட்டில் பல்ஸ் பண்ணுறதுனால இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் மேலே வரும், டுவர்ட்ஸ் அப்பா வரும். அப்படி மேலே வரும்போது அப்படி வந்த லேண்டு தான் இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரீசன் இது நம்ம அங்கே டேர்ம்ஸ் படிச்சிருப்போம். புவி மேலோட்டு பேரியக்கு விசை, டெக்டானிக் ஆக்டிவிட்டி ஆஃப் எர்த் கிரஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்த 2வது ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எரிமலைகள் இருக்கும். அப்போ எரிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லாவா, மேக்மா அப்படிங்கிற லாவா வந்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்ன ஆகும், ட்ரைன் ஆகும். அப்படி ட்ரைன் ஆகுறதுனால அது ஒரு லேண்டாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். அது அந்தமான் நிக்கோபார். அப்போ 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று புவி மேலோட்டு பேரியக்கு விசை, இன்னொன்று எனக்கு எரிமலைகள்னால உருவாகிருக்கக்கூடிய பகுதி அந்தமான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வேற அந்தமானை பற்றி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேரில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸாக ஒவ்வொரு தீவாக மொத்தம் 527 தீவு இருக்குன்னு பார்த்தோம். இதில் இந்த மேலே இருக்கக்கூடிய நார்த் போர்ஷன் வடக்கு பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்தோமான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த தென் பகுதிக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார். அப்போ அந்தமான் நிக்கோபார்லேயே நம்ம மேப்ல பார்த்தோம்னா மேலே ஒரு கிளஸ்டர், மேலே ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஒரு கூட்டமாக ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வடபகுதி அந்தமான், கீழே இருக்கக்கூடிய தென் பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிக்கோபார் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து இந்த அந்தமானையும் நிக்கோபாருக்கும் இடையில பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த கோடுக்கு பேர் என்னது, அச்சக்கோடுக்கு பேர் என்னதுன்னா 10 டிகிரி. அப்போ அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய அச்சக்கோடு, இல்லைன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய கால்வாய், கெனல்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 10 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சேடில். அந்தமான் நிக்கோபாரோட மிக உயர்ந்த சிகரம் சேடில் சிகரம், சேடில் பீக், அதான் இதோட உயர்ந்த சிகரம். அதோட உயரம் 732 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து இதுல ஒரு முக்கியமான ஒரு தீவை பற்றி கொடுத்துருப்பாங்க, பாரன் தீவு, பேரன் ஐலாண்ட். இதோட ஸ்பெஷல் நம்ம படிச்சிருப்போம். செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்தமான்ல இருக்கக்கூடிய பாரன் தீவு. ஓகேங்களா? இப்போ அந்தமானை பற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின், அசட்ஸ் ரீசன்ஸ், கூற்று காரணம். ஹியூமன் கேன் ஈஸிலி ஃப்ளோட் ஆன் டெட் சி. ஓகேங்களா? சாக்கடலின் மீது மனிதர்களால் எளிதால் மிதக்க முடிகிறது. ஆக்சுவலாக இது கரெக்டானது ஸ்டேட்மெண்ட், வந்து கூற்று வந்து இது கரெக்டான கூற்று. அடுத்து 2வது காரணம், இக்கடலின் தூய்மை நீரின் காரணமாக. ஓகேங்களா? அந்த கடல் பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால, பிகாஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் வாட்டர் இன் திஸ் சி, அது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மாக தூய்மையாக இருக்கிறதுனால அந்த கடல்ல மிதக்க முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ரீசன் வந்து தப்பான ரீசன். கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஏன் காரணம் தவறு அப்படின்னா, அது தூய்மையா இருக்கிறதுனால அதுல மிதக்க முடியல. அதுல வந்து உப்புத்தன்மை, ஓகேங்களா, நம்மளோட சால்ட் கண்டென்ட், செலைனிட்டி கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்போ உப்புத்தன்மை அதிகமா இருக்குது. ஒரு தண்ணியில நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நல்ல தண்ணியில வந்து உப்புத்தன்மை கம்மியா இருக்கும். உப்பு தண்ணி செலைனிட்டி வாட்டர்ல
உப்போட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ உப்போட அளவு அதிகமாக இருக்கும்போது அதோட டென்சர் அடர்த்திங்கிற பண்பு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட அடர்த்தியை விட அந்த மாதிரி இந்த சாக்கடல் டெட்சியில் இருக்கக்கூடிய அந்த சலைனிட்டி வாட்டரோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அடர்த்தியோட அதோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை என்ன பண்ண வைக்கல, நம்மளை வந்து முங்க விடாம நம்மளை என்ன பண்ண வைக்குதுன்னா ஃப்ளோட் ஆக வைக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம மிதக்கிறதுக்கு காரணம் தூய்மை நீர் கிடையாது, உப்பு நீர். அங்கே இருக்கக்கூடிய சலைனிட்டி வாட்டர். ஏன் அங்கே சலைனிட்டி வாட்டர் நம்மளை மிதக்க வைக்குது அப்படின்னா அவனோட டென்சிட்டி நம்ம பாடி டென்சிட்டியை விட அதிகமாக இருக்கும். அவனோட அந்த கடல் நீரோட அடர்த்தி, அந்த உப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த கடல் நீரோட அடர்த்தி வந்து நம்ம உடம்போட அடர்த்தியை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு அந்த இடத்துல மிதக்க வைக்குது அப்படின்ட்டு ரீசன் சொல்றாங்க. அடுத்து ரிவர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த ரிவர் பேஸ்ட் ஆன் தேர் லென்த் ஆஃப் ஃப்ளோயிங் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்தியா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்ல இந்தியா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பாயும் ஆறுகளின் நீளங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இது ஒரு சில ரிவர்ஸ்க்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதுலயே கொடுத்துருக்காங்களா? பிரம்மபுத்திரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திராவோட ஆக்சுவல் லென்த் வந்து 2900 கிலோமீட்டர் அப்படிதானே. ஆனா இந்தியாவில் இவனோட லென்த்து கம்மி தான். ஏன்னா நம்ம பிரம்மபுத்திரா பார்த்தோம் அப்படின்னா திபெத்தில் தான் நம்மளுக்கு அடுத்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய பிளேஸ். அப்போ திபெத்தில் அது உற்பத்தி ஆகி அடுத்து திபெத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ள என்ட்ரு ஆகும். அப்போ அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம்குள்ளே போயிட்டு அடுத்த ரிட்டர்ன் எங்கே போயிடும்னா நம்மளுக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு போயிடும். அப்போ பிரம்மபுத்திரா வந்து 3 கண்ட்ரிக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர். இந்த சைனாவில் திபெத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும், அடுத்து பங்களாதேஷ்குள்ளே போயிடும். அப்போ 2900ங்கிறது அவன் திபெத்தில் ஸ்டார்ட் பண்ணி பங்களாதேஷில் முடியக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடியதான் 2900. அப்போ நம்ம இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் அந்த 2 ரீஜியனில் மட்டும் அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 900 தான் இருக்கும். அப்போ நம்ம கொஷினில் வந்து இந்த டேட்டாவை தான் யூஸ் பண்ணோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ பிரம்மபுத்திராங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 900 கிலோமீட்டர். அடுத்து கங்காங்கிறது நம்மளுக்கு உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்டில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு ரிவர். உத்தரகாண்டில் நம்மளுக்கு உத்தர்காசி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல பாகீரதி அப்படிங்கிற ஒரு நேம்ல நம்மளுக்கு ஆரிஜினேட் ஆகும்னு படிச்சிருப்போம். அப்போ கங்கை தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் ரிவர், தேசிய நதியா கங்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். கங்கையோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 25 ஓகேங்களா, 25 கிலோமீட்டர். நம்ம கங்கையை தேசிய நதியா 2008 நவம்பர் 4 தான் நம்ம அறிவிச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்து 3வது காவேரி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நதி காவேரி. காவேரியோட நீளம் ஒரு சில டேட்டால 800ன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் 805ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம 800 அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது கோதாவரி. கோதாவரிங்கிறது நம்ம தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமானது. ஓகேங்களா? லாங்கஸ்ட் பெனின்சுலா ரிவர். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கோதாவரி ரிவருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், கிழக்கு நோக்கி பாயும் நதிகளில் மிக நீளமான நதி. இந்தியாவிலே 2வது மிக நீளமானது, செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியான்னு கேட்டாலும் நம்ம எதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோதாவரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதோட நீளம் 1465 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து 3rd ஒன் வந்து சிந்து. சிந்துவோட லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 2880 2850. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 28580 இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும், நம்ம 2850 தமிழ் மீடியம் ரெஃபரன்ஸில் இருக்கும். நம்ம இந்தியாவில் ஆனால் இதோட லென்த்து கம்மி தான், 709 கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவோட இந்த ரிவரோட லென்த். அடுத்து நர்மதைங்கிறது நம்மளுக்கு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதை, தபதி, மாகி இதெல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதையோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 1312 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தோட லென்த்தும் நம்ம எழுதியாச்சு. லாங்கஸ்ட் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா கங்கா. அப்போ கங்காங்கிறது செகண்ட் வரும். அடுத்து கங்காக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி 4, கோதாவரிக்கு அப்புறமா நர்மதை 6, நர்மதைக்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடியது பிரம்மபுத்திரா, நர்மதைக்கு அப்புறமா பிரம்மபுத்திரா 1, அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா, அதுக்கப்புறமா காவேரிக்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடியது சிந்து. ஓகேங்களா? அப்போ ஆர்டர் எடுக்கணும்னா
சாரி நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் போகணும். அப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் 5 3 1 6 4 2. ஓகேங்களா? அப்போ 5 3 1 6 4 2. அது அசெண்டிங் டிசெண்டிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ரிவர்ஸ் பேஸ் பண்ணி இதில் நம்ம கேர்லெஸ் பண்ணுறது இந்த பிரம்மபுத்திரா சிந்து நம்ம டோட்டல் லென்த் எடுத்துடக்கூடாது. நம்ம இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய லென்த்தை மட்டும் நம்ம இதில் ரெஃபர் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இந்தியாவோட அச்சங்கள் தீர்க்கங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிறைய பேர் பிளாங்கா மனப்பாடம் பண்றது நம்பர்ஸை மெமரி பண்ணுவாங்க. 8 4 30 7 6 இந்த மாதிரி நம்பர்ஸை மெமரி பண்ணுவாங்க. நீங்க நம்பர்ஸ்க்கு முன்னாடியே ஆப்ஷன்ல எதை மூவ் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வட அச்சம் சொன்னோம்ல, இந்தியாங்கிறது வட அச்சத்துல தான் இருக்கு, கிழக்கு தீர்க்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பாருங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன், இந்தியா வட அச்சத்தில் ஆரம்பிச்சு வட அச்சம் இருக்கு, கிழக்கு தீர்க்கத்தில் ஆரம்பிச்சு கிழக்கு தீர்க்கம். அப்போ ஆப்ஷன் ஏ வச்சுக்கலாம். அடுத்து ஆப்ஷன் பி வட அச்சம்ல ஆரம்பிச்சு தென்னச்சம். ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் நம்ம ராங் எடுத்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கட்டும், கரெக்டான ஆப்ஷன். டிங்கிற ஆப்ஷன் பாருங்க, வட அச்சத்தில் ஆரம்பிச்சு தெற்கு தீர்க்கம், இது வராது. அதே மாதிரி மேற்கு தீர்க்கம் நம்மளுக்கு வராது. அப்போ நம்ம நம்பரே தெரியலனா கூட மேபி 2 ஆப்ஷனும் இதுல 3 ஆப்ஷன் கூட நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 ஆப்ஷன்ல தான் நம்மளுக்கு இருக்கு. வட அச்சம் கிழக்கு தீர்க்கம். இங்கேயும் வட அச்சம் கிழக்கு தீர்க்கம். ஒரு சின்ன நம்பர்ல தான் டிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே சேம் தான். ஆக்சுவல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு இதுல சி தான். அப்போ நம்ம இந்தியாவோட ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது நம்ம இந்தியாங்கிறது மேலே கீழே, அதாவது கீழே இருக்கக்கூடிய தென்முனை, நம்ம கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவோட கடைசி இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி குமரி முனை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கேப் கோமரின் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுவோம். அப்போ அந்த குமரி முனை கேப் கோமரின் அப்படிங்கிறது 8 டிகிரி 4' நார்த் என். இந்த இடத்துல எனக்கு வட அச்சம்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பதிலாக எனக்கு என் அப்படிங்கிற வேர்டு இதில் இருக்கலாம். இந்த இடத்துல என்னங்கிற வேர்டும் இருக்கலாம். அதே மாதிரி கிழக்கு தீர்க்கத்தில் ஈங்கிற வேர்டும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று வட அச்சம், இல்லைன்னா நார்த் லாட்டிடியூட் என் அப்படிங்கிற ரெஃபரன்ஸோ, இல்லைன்னா கிழக்கு தீர்க்கம், அப்படி இல்லைன்னா என்னது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல இருக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அப்போ 8 டிகிரி 4' ஆரம்பிச்சு மேலே இந்த லாஸ்ட்ல நம்மளுக்கு எந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேரு இந்திரா கோல். லடாக்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பிளேஸ் இந்திரா கோல். ஓகேங்களா? இது 38 டிகிரி 7'. அதான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. 37 டிகிரி. சாரியா, இங்க 68க்கு மாத்தி சொல்லிட்டேன். 37 டிகிரி 6'. ஓகேங்களா? 37 டிகிரி 6' அப்படிங்கிறது நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய லாஸ்ட் பிளேஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 8 டிகிரி 4' நார்த் டு 37 டிகிரி 6' நார்த் வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்ம இந்தியாவோட ரெஃபரன்ஸ். அதே மாதிரி நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதி மேற்கு பகுதி. அப்போ மேற்குல இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரான் ஆஃப் ஹட்ச் அப்படிங்கிறது இது 68 டிகிரி 7'. இதை தான் அங்கே 38 7ன்னு மாற்றி சொல்லிட்டேன். சாரி, 68 டிகிரி 7' ரான் ஆஃப் ஹட்ச். அப்போ இது மேற்கு பகுதி, மேற்குல கடைசியாக இருக்கக்கூடிய இந்திய பகுதி குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் ஹட்ச் 68 டிகிரி 7'. அதில் தான் நம்ம கொஸ்டினில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே 68 டிகிரி 7', இங்கே 67 டிகிரி 8'. அப்போ இந்த ஒரு சின்ன இடத்த மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் அந்த சைடு கிழக்கு பகுதியோட எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 97 டிகிரி 25'. அப்போ அந்த கிழக்குல அருணாச்சல பிரதேசத்துல கிபீத் அப்படிங்கிற ஒரு இடம் தான் லாஸ்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல 97 டிகிரி 25' அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட 4 கார்னர், இந்தியாவோட அந்த 4 அச்சங்கள் தீர்க்கங்களை பத்தி இந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தாச்சு. அப்ப இந்தியாவோட லாஸ்ட் தெற்கு முனை, ஓகேங்களா, இந்தியாவோட சதர்ன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமரி முனை, அப்படி இல்லைன்னா கேப் கோமரின், அது 8 டிகிரி 4' நார்த்ல இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட வடக்கு முனை, நம்மளோட நார்த் எண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா கோல், லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல், அது எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு 37 டிகிரி 6' நார்த்தா இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட தீர்க்கங்கள் பார்க்கும்போது மேற்கு தீர்க்கம் ரான் ஆஃப் ஹட்ச் 68 டிகிரி 7' கிழக்கு தீர்க்கம். அதே மாதிரி கிழக்கு பகுதியில வந்து நம்மளுக்கு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய கிபீத் 97 டிகிரி 25'. ரெண்டுக்குமே நம்ம என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஈஸ்டர்ன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்தியாவில் லாஸ்டா இந்த பாயிண்ட் கன்னியாகுமரி தான் இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்டா இருக்கா? கிடையாது.
நம்ம அந்தோமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணோம். இந்த அந்தோமான் நிக்கோபாரோட லாஸ்ட் எண்டு தான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட். அப்போ அந்தோமான் நிக்கோபாரோட அந்த லாஸ்ட் பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திரா பாயிண்ட், இந்திரா முனை, அப்படி இல்லைன்னா பிக்மெலியன் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம இந்தியாவோட எக்ஸாக்ட் லாஸ்ட் 6°45' நார்த். ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட தென்கோடி முனை, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணும். இந்திரா முனை அப்படி இல்லைன்னா பிக்மெலியன் முனை 6°45' நார்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ சொன்னதை வச்சு ஆப்ஷன் சி அதான் கரெக்டு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் சொன்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்த்து இருக்கா, ஈஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது. அப்போ அப்படியே எலிமினேட் பண்ணாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு எலிமினேஷன் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்தது பாருங்க, நம்ம இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவோட போர்ஷன் எடுக்கும்போது குஜராத், இந்த இடத்துல நம்மளுக்கு குஜராத் ஸ்டார்ட் ஆகும். அப்போ குஜராத்ல இருந்து போகும்போது அப்போ நம்மளுக்கு நம்ம இந்தியாவோட போர்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட மேற்கு பகுதி. ஓகேங்களா? நம்ம இந்தியாவோட வெஸ்ட் போர்ஷன், இது இந்தியாவோட நார்த்து போர்ஷன், இந்தியாவோட ஈஸ்ட் போர்ஷன். ஏன்னா நம்ம இந்தியாவில் சவுத்தில் வராது, சவுத்து ஃபுல்லாமே வாட்டர் பவுண்டரிஸ், நீர் எல்லைகள் தான் இருக்கும். நம்ம இந்தியாவோட வடக்கு பகுதி மட்டும் தான் நம்மளுக்கு நில எல்லைகள், லேண்ட் பவுண்டரிஸ் வரும். அப்போ நம்ம இந்தியாவில் மேற்கில் இருக்கக்கூடிய நாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு. அடுத்து நார்த்து வெஸ்ட், நம்ம இந்தியாவோட நார்த்து வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? இந்த ஆப்கானிஸ்தான் தான் இந்தியா கூட ரொம்ப கம்மியான லேண்டை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம புக் ரெஃபரன்ஸில் 2 தான் இருக்கும். நம்ம இந்தியாவோட கம்மியான லேண்டை ஷேர் பண்ணக்கூடியது ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வடக்கு பகுதியில் 3 கண்ட்ரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனா, செகண்ட் கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேபாளம், அடுத்து 3வது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பூடான். இந்த 3 தான் நம்ம இந்தியாவுக்கு வடக்கு பகுதி. ஓகேங்களா? வடக்குல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈஸ்ட்ல 2, ஒன்று நம்ம இந்தியாவுக்கு லாஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய மியான்மர், பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மியான்மர். அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு, நம்ம இந்தியாவோட உள்ள பல்ஜா இருக்கக்கூடிய ஒரு நாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதுதான். இதில் இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட அதிகமான லேண்டை ஷேர் பண்ணுது. 4156 கிலோமீட்டர் லேண்டை ஷேர் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஆப்ஷனை பேஸ் பண்ணி எலிமினேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். பங்களாதேஷ், இன்னொன்று நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான். அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் பவுண்டரிஸ் தே ஷேர் வித் இந்தியா. இந்தியா தனது எல்லைகளை பகிரும் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக ஏறுவரிசைப்படுத்துக அப்படிங்கும் போது கம்மியான லேண்ட்ல இருந்து அதிகமான லேண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கான்னு பாருங்க. பங்களாதேஷ் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இல்லை. அப்போ பங்களாதேஷ் தான் அதிகமாக லேண்டை ஷேர் பண்றான். அப்போ லாஸ்ட் இடத்துல அது இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ல எலிமினேட்டட். ஆனால் 2 ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. இதில் ஆப்கானிஸ்தான் சப்போஸ் இருந்தது அப்படின்னா மேபி ஆப்கானிஸ்தானை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சு ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்கானிஸ்தான் இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு கிலோமீட்டர் படிக்கணுமா? பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போக எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் வேணா, கிலோமீட்டர் வேண்டாம். ஜஸ்ட் நம்மளோட கண்ட்ரியோட ஆர்டர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதிகபட்சம் அதுவே போதும். ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு ஒரு மேட்ச் ஷீட்லேயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ஆர்டரை வச்சு ஓரளவுக்கு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பங்களாதேஷ் தான் இருக்கிறதுலே லேண்ட் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா 4156 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது சீனா 3488 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா பாகிஸ்தான் 3323 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா நேபாள் 1751 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா மியான்மர், பர்மா 1643 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா பூடான் 699 கிலோமீட்டர். லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். அப்போ ஆர்டர் பாருங்க, பங்களாதேஷ்,
சீனா, பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், பூடான், ஆப்கானிஸ்தான். இது என்ன ஆர்டர்? டிசெண்டிங் ஆர்டர், ஹையஸ்ட் டு லோயஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அசெண்டிங், ஏறு வரிசை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான் இல்லை, அப்போ இந்த ரிவர்ஸ்ல போவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பூடான் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ 4 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 2 பூடானுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது மியான்மர் இருக்கு 5. அப்போ எனக்கு 5 இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் பூடான், ரெண்டாவது மியான்மர், 4, 5. அப்போ 4, 5 எடுத்தோம்னாலே நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இந்த ஆர்டரை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர்ஸ் தேவையில்ல, பங்களாதேஷ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போதும். சரி, இது போக இந்த கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி வேற என்ன நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் இப்போ நம்ம இந்த கண்ட்ரி எல்லாமே நம்ம இந்தியா கூட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். பாகிஸ்தான் நம்ம இந்தியா கூட எந்தெந்த கண்ட்ரி, எந்தெந்த ஸ்டேட், எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் ஷேர் பண்ணுது அப்படின்னா, பாகிஸ்தான் கூட பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸாக என்ன இருக்குன்னா குஜராத். அப்போ நம்மளோட குஜராத் வந்து பாகிஸ்தானோட லேண்டை ஷேர் பண்ணும். அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ள இருக்கக்கூடிய ராஜஸ்தான் லேண்டை ஷேர் பண்ணும். அடுத்து 3வது இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் லேண்டை ஷேர் பண்ணும். ஓகேங்களா? பஞ்சாப் லேண்டை ஷேர் பண்ணும். அடுத்து 4வது இங்க இருக்கக்கூடிய ஜம்மு லேண்டை ஷேர் பண்ணும். அடுத்து 5வது இங்க இருக்கக்கூடிய லடாக் லேண்டை ஷேர் பண்ணும். அப்போ பாகிஸ்தான் கூட இந்தியாவோட என்னென்ன பிளேசஸ்லாம் லேண்ட் ஷேர் பண்ணுதுன்னா மொத்தம் 5 பிளேசஸ். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு, லடாக் அப்படிங்கிற 5 பிளேஸ் வந்து நம்மளுக்கு லேண்டு ஷேர் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, இந்தியாவோட எந்த பிளேஸ் பாகிஸ்தான் கூட லேண்டை ஷேர் பண்ணலை, கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். எக்ஸாம்பிள் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பஞ்சாப் வரும், ஆனால் ஹரியானா வராது. ஏன்னா ஹரியானா இன்டீரியர் ஸ்டேட்டா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா வந்துடும். அப்போ ஆப்ஷன் எலிமினேட்டட், ஹரியானா நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இதை நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மேப் பேஸ்டா படிங்க. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக மேப்பை வச்சு வியூ பண்ணி இது வரும், இது வராது, இந்த பிளேஸ் ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு வரும், இது ஆப்கானிஸ்தானுக்கு வரும், ஆப்கானிஸ்தானுக்கு ஒரே ஒரு இடம் தான் வரும், லடாக் மட்டும் தான் வரும். அப்போ இப்போவுமே ஈஸியாக 2 கண்ட்ரி முடிஞ்சு போச்சு. இது போக சைனாக்கு எத்தனை வரும், நேபாளத்துக்கு எத்தனை வரும், பூடானுக்கு எத்தனை வரும், மியான்மர், பங்களாதேஷ். அவங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டது நேபாளம் வச்சு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பங்களாதேஷ் வச்சு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம மேப் பேஸ்டா இது ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அது நான் இப்போ சொன்னல இந்த ஆர்டரில் இந்த மாதிரி தான் படிக்கணும் நீங்கள். சரி, அப்போ இதுக்கு ஆப்ஷன் 4, 5, 2, 6, 3, 1. அடுத்து which of the following is called a great circle? இந்த டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். லாட்டிடியூட் லாங்கிடியூட் படிக்கும் போதே, நம்ம அச்சக்கோடு தீர்க்கக்கோடு ஒரு கிளான்ஸ் பார்க்கும் போதே பார்த்தோம். பெருவட்டம் என அழைக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எவை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பெருவட்டம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பூமியில கிடைமட்டமா ஹரிசாண்டலாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அதில் சென்டரில் 0 டிகிரின்னு ஒன்று வரைகிறோம். அந்த 0 டிகிரியை நம்ம ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிளாக இருக்கும். அதுதான் நம்ம கிரேட் சர்க்கிள், பெருவட்டம் அப்படிங்கிற வார்த்தையில் கொடுக்குறோம். அப்போ ஆப்ஷனில் எடுக்கும்போது கடகரேகை வராது. ஏன்னா கடகரேகைங்கிறது நம்மளோட வடாரைக்கோளம் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய 23 டிகிரி, டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். அடுத்து மகர ரேகைங்கிறது நம்மளோட தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய 23.5 டிகிரி, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதுவும் வராது. அச்சக்கோடுகள், அப்போ காமனாக நம்ம அச்சக்கோடுகளை கிரேட் சர்க்கிள்னு சொல்ல மாட்டோம். அந்த அச்சக்கோட்டில் எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம பெருவட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் நிலநடுக்கோடு. ஓகேங்களா? இதில் ஆப்ஷனில் என்ன இருக்கலாம், முதன்மை அச்சக்கோடு இருக்கலாம், நிலநடுக்கோடு இருக்கலாம், இல்லை பூமத்திய ரேகைன்னு இருக்கலாம். இந்த 3த்தையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், பெருவட்டம் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து, வேர் இஸ் 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் லொக்கேட்டட் அஸ் ஐஸ்? ஓகேங்களா? நம்ம பூமியோட உலகத்துல 90% நீர் பனிக்கட்டிகளா எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிகா பகுதிகளில். ஓகேங்களா? அப்போ வேர்ல்டுல 90% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஐஸ் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய, எனக்கு பனிக்கட்டிகளா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா அப்படிங்கிற பகுதி. அடுத்து அசட் ரீசன். ஓகேங்களா? அசட் ரீசன் கூற்று காரணம். இட் இஸ் கால்டு த இந்தியன் நேஷன் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இட் ப்ரொவைட்ஸ் தி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் தட் fish resources are concentrated by sensing the surface temperature of the sea. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் என அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலா
கொஷினில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், நம்ம இந்தியாவோட கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய மையம் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொஞ்சம் வந்திருக்கணும். டைரக்டாக அந்த பாயிண்ட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவோட கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா INCOIS. அப்போ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ INCOIS, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதான் INCOIS அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கடல்ல எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு, ஓகேங்களா? இப்போ கடலோட வெப்பநிலை எப்படி இருக்கு, கடல்ல மழைப்பொழிவு, ஒரு சூறாவளி உருவாகுமா, கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கு, அது ஓகேவா இருக்குதா அப்படிங்கிறது நம்ம சியோட ஒரு ஃபுல் டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் நம்ம இந்தியாவோட ஆர்கனைசேஷன் INCOIS, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து இது நம்ம சொன்னோம்ல, கடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. இட்ஸ் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். கடலின் மேல்மட்ட வெப்பத்தை உணர்ந்து மீன்வள திரண்டு காணப்படுகிறது என்று தகவல்களை சேகரித்து தருகிறது. ஆக்சுவலா காரணமும் கரெக்டு தான். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் சியோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ சியில் டாப் மோஸ்ட் அந்த மேல்மட்ட வெப்பநிலையை வச்சு மீன்வள அதாவது மீன்கள் அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதா இந்த சிஸ்டம். ஆக்சுவலாக இப்போ மேல்மட்ட வெப்பநிலை, கடலோட மேல்மட்ட வெப்பநிலையை வச்சு ஏன் அந்த மீன் அதாவது ஃபிஷ்னா அந்த இடத்துல க்ரோத் இருக்குமா, வளருமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சியோட டாப் மோஸ்ட்ல எனக்கு அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த வெப்பம் இப்போ கடலோட மேற்பகுதி இருக்குது, இப்போ மேற்பகுதியெலாம் அதிகமாக வெப்பம் இருக்குதுன்னு வைங்களேன். சன்னோட ரேஸ் டைரெக்டாக வருது. அப்போ அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட், ஆக்சுவலாக இப்போ சன் ரேஸ் விழும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு ஆவியாக மாறும், எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எவாப்ரேட் ஆகும்போது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபுல்லாமே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆவியாகி நம்மளுக்கு அப்படியே அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ அந்த தண்ணியோட மேலே சூடாக தண்ணி மாறுறதுனால ஆக்சிஜன் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே ஆக்சிஜன் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன், கடல்வாழ் உயிரினத்துக்கு என்ன கிடைக்காது, நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகேங்களா? இதை ஒரு டேர்ம்லையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க, BOD, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேங்களா? உயிரி ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா? இதான் நான் இப்போ சொன்ன டெஃபினிஷன். அப்போ நம்ம தண்ணியோட மேலே அதிகமாக நம்ம ஹீட் ரேஸ், சன்னோட ரேஸ் படும்போது அந்த ஹீட்னால என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக மேலே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆகும் போதே அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எவாப்ரேஷனால ஆக்சிஜன் போகிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கடலோட வெப்பம் ப்ராப்பராக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லா போதுமான சூழ்நிலைகள் இருக்குதா அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் INCOIS. அப்போ கூற்றும் காரணமும் சரியான ஒன்று. அடுத்து வெதர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எல் நினோ. ஓகேங்களா? எல் நினோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எல் நினோ இஸ் கால்டு சைல்டு ஜீசஸ் ஆர் ஃபீமேல் சைல்டு. ஓகேங்களா? எல் நினோ அப்படிங்கிறது குழந்தை இயேசு, அப்படி இல்லைன்னா பெண் குழந்தை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் சின்ன மிஸ்டேக்கு, லிட்டில் ஆக்சுவலாக இங்கே லிட்டில் கேல்னு இருக்கணும், இங்கே லிட்டில் பாய்ன்னு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எல் நினோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சைல்டு ஜீசஸ் ஆர் லிட்டில் கேல் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி வரும். அப்போ எல் நினோ இஸ் கால்டு சைல்டு ஜீசஸ் ஆர் லிட்டில் பாய். ஓகேங்களா? எல் நினோ அப்படிங்கிறது குழந்தை இயேசு, அப்படி இல்லைன்னா குட்டி பையன், லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அந்த வார்த்தை வரணும். அப்போ லா நினோவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிட்டில் கேர்ள். ஓகேங்களா? லா நினோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த குட்டி பொண்ணு, லிட்டில் கேர்ள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த டேட்டா படி பார்க்கும்போது கரெக்டானது எல் நீனோ அப்படிங்கிறது என்னன்னு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம அங்கே கொடுத்தது சைல்டு ஜீசஸ், அது கரெக்டு தான். சைல்டு ஜீசஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் இன்னொரு ரெஃபரன்ஸு லிட்டில் பாய்னு கொடுத்துருக்கணும். அப்போ லிட்டில் பாய் தான் எல் நீனோ. இந்த 2 தான் கரெக்டு. ஆனால் அங்கே லிட்டில் கேர்ள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லிட்டில் கேர்ள் ஆக்சுவலாக யார் என்ன டேட்டா அப்படின்னா லானினா அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்னது லிட்டில் கேர்ள் அப்படிங்கிறதுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ அந்த எல் நீனோங்கிறது சைல்ட் ஜீசஸ், லிட்டில் பாய். லானினோங்கிறது லிட்டில் கேர்ள் அப்படின்ட்டு வரும். இதே மாதிரி இன்னொரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல் நீனோவை ஆன்டி எல் நீனோ, எதிர் எல் நீனோ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது தமிழ்லேயும் ஆக்சுவலாக இதே வேர்டு தான், எல் நீனோ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஆன்டி எல் நீனோ, எதிர் எல் நீனோ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் நீனோ சைல்டு ஜீசஸ், லிட்டில் பாய். லா நீனோனா லிட்டில் கேர்ள். ஆன்டி எல் நீனோ அப்படின்னா ஓல்டு மேன் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஆக்சுவலாக இப்போ இந்த எல் நீனோ நானினோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேர்ல்டு அப்படின்னு எடுக்கும்போது பூமி ஜியோய்டு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பூமியில் சென்டராக 0 டிகிரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 0 டிகிரி டு 23, இங்கே 23, இந்த மேலே இருக்கக்கூடிய 23 கடக ரேகைன்னு சொன்னோம். கீழே இருக்கக்கூடிய 23 மகர ரேகை, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த 0 to 23 ஒரு டெம்பரேச்சரை வச்சு, வெப்பநிலையை வச்சு ஒரு பகுதியாக பிரித்தோம். வெப்பமண்டல பகுதி. ஏன் வெப்பமண்டல பகுதின்னு சொன்னோம்? சூரியனோட டைரக்டான செங்குத்து கதிர்கள், ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் ரேஸ் வந்து சன்ரைஸ் வந்து எர்த்தில் வந்து படும். அதனால இந்த பகுதி எப்பயுமே வெப்பமாக இருக்கும்னு சொன்னோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர், இங்கே இருக்கக்கூடிய கடல் நீர் எல்லாமே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சூடான தண்ணியாக இருக்குமா. ஓகேங்களா? அடுத்து கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா குளிர் மண்டலம். அப்போ கீழே இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதி, மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதிகள் எல்லாமே நம்மளுக்கு குளிர் மண்டலமாக இருக்குமா. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாட்டர் அப்படியே ரீசைக்கிள் ஆகுமா. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறமா, டேஸ்க்கு அப்புறமாவோ கிட்டத்தட்ட ஒரு 3 years 4 years ஒன்ஸ் இது வந்து ரிப்பீட்டடாக மாறும். எதனால் மாறுது அப்படின்னா, நம்ம பூமி என்ன ஆகுது, எர்த்து வந்து இப்படி ரொட்டேஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது ரிவால்வும் ஆகுது, நம்மளுக்கு சன்னை ரொட்டேட்டும் பண்ணுது. அப்போ அதுவே ரிவால்வ் பண்ணிக்கிறதுனால, பூமியோட சுழற்சினால, ப்ளஸ் நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா காற்று நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ பூமியோட சுழற்சி, காற்றோட திசை, இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய சூடான தண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் கீழே வருமா, கீழே இருக்கக்கூடிய கூலிங்கான வாட்டர் என்னன்னா பர்டிகுலர் டைமில் இப்படி மேலே போகுமா. அதே மாதிரி தான் மேலே இருக்கிறது இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகுமா. ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கக்கூடிய சூடான தண்ணி கீழே வருது, கீழே இருக்கக்கூடிய அந்த கூலிங்கான வாட்டர் என்ன ஆகுனா அப்படியே நம்மளோட சென்டர் பூமத்திய ரேகை பகுதியை நோக்கி மூவ் ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல் நீனோ அப்படிங்கிற இன்சிடென்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ எல் நீனோ அப்போ கீழே இருக்கக்கூடிய கூலிங்கான வாட்டர் நம்மளோட ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அப்படி மூவ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டைமில் தான் தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே வருதுன்னு வைங்களேன். தென்மேற்கு பருவக்காற்றுனா என்ன அர்த்தம்? ஒரு ஹை ப்ரெஷர் வாட்டர் நல்ல டெம்பரேச்சரோட உள்ளே என்ட்ராவான்னு அர்த்தம். அப்போ அந்த உள்ளே என்ட்ராகும் போது அங்கே நம்மளுக்கு கூலிங்கான வாட்டர் இருக்குது. அப்போ அந்த வரக்கூடிய அந்த ஏரோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக என்ன ஆயிரும், அந்த இடத்துல கூலாயிரும். அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகும் போது அவங்ககிட்ட என்ன இருக்காது, அந்த காற்றுல ஈரப்பதமே இருக்காது. அதாவது அந்த காற்றுல வந்து நீராவி எதுவுமே இருக்காது, வெறும் காற்று மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வெறும் ஏர் மட்டும் என்ட்ராச்சுன்னா அதில் என்ன இருக்காது, மழையே பெய்யாது. அப்போ எல் நீனோ இருக்கும்போது நம்மளுக்கு லோ ரெயின்ஃபால், மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப அதிகமாக வறட்சி கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா மழை பெய்யாது, தண்ணி இருக்காது, அப்போ வறட்சி அதிகமாக இருக்கும். அதே லா நீனோனா இந்த கண்டிஷன் அப்படியே ரிவர்ஸ். இந்த கண்டிஷன் ரிவர்ஸ்னா அந்த சூடான தண்ணி மேலே இருப்பான், குளிர்ந்த தண்ணி கீழே இருப்பான். ஓகேங்களா? அதாவது நம்மளோட எர்த்தோட டைரக்ஷனை பொறுத்து இதே மாதிரி தான் இருக்கும். சூடான தண்ணி வந்து நம்மளோட அமெரிக்கா சைடில் இருக்கும், நம்மளுக்கு கூலிங்கான சூடான தண்ணி நம்ம சைடில் இருக்கும், குளிர்ந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அமெரிக்கா சைடுக்கு போயிடும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று வரும்போதும் அவனும் என்ன பண்ணுவான், அந்த கடல்லேருந்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு நீராவிய கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியா மேலே மோதும் போது நம்மளுக்கு பயங்கரமாக மழை பெய்யும். அப்போ ஒரு வழக்கத்தை விட ஹையான ரெயின்ஃபாலை எது கொடுப்பான், லா நீனோ கொடுப்பான். ஓகேங்களா? அப்போ எல் நீனோ மழையை குறைச்சிரும்.
ஓகேங்களா. லானினோ இருக்க வழக்கத்தை விட மழை என்ன பண்ணும்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த ரெண்டுக்குள்ள பேசிக் வித்தியாசம். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எல்னினோ occurs once every 2 to 7 years. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒருக்கையோ இல்லை 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடா ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு ஒருக்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க வருதுன்னா அடுத்த வர ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு ஒருக்க அது என்ன ஆகும்னா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதை அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக கரெக்ட் தான். அப்போ எல்னினோ 2 அல்லது 7 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படுத்தக்கூடியது. ஃபர்ஸ்ட் 2ல் அந்த லிட்டில் கேர்ள் லானினோக்கு வந்திருக்கணும், லிட்டில் பாய் எல்னினோக்கு வந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 2ம் ராங்கான ஸ்டேட்மெண்ட், தேர்ட் 1 கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடியதுல கரெக்டான சரியான இணைகள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா ரிவர் பேஸ் பண்ணி, ரிவரும் ஸ்டேட்டும் இருக்கு. ஓகேங்களா. இங்க நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா ரிவர், இந்த சைடு ஸ்டேட், அது ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மகாநதிக்கு மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. மகாநதி மத்திய பிரதேஷ்ல உற்பத்தி ஆகலை. ஓகேங்களா. எதுதான் மத்திய பிரதேஷ்ல உற்பத்தி ஆகுதுன்னா நர்மதை அப்படிங்கிற நதி தான் மத்திய பிரதேஷ்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி. மத்திய பிரதேஷ்ல அமர்கான் பீடபூமியில உற்பத்தி ஆகக்கூடிய நதி. அப்போ மகாநதி ஆக்சுவலா எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் என்னது மகாநதி. அப்போ ஃபர்ஸ்ட் 1 வந்து தப்பு. அடுத்து 2வது கோதாவரி மகாராஷ்டிரால உற்பத்தி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். கோதாவரிங்கிறது மகாராஷ்டிரால நாசிக் அப்படிங்கிற இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு ரிவர் தான். அப்போ கோதாவரி நம்மளுக்கு மகாராஷ்டிரால உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி தான். கோதாவரி தான் அப்போ சொன்ன என்னது தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான நதி. நம்ம இந்தியாவில் 2வது மிக நீளமான நதி. அதே மாதிரி நம்ம கோதாவரிங்கிறது எந்த சைடு ஃப்ளோ ஆகும், கிழக்கு நோக்கி பாயும் நதிகளில் மிக நீளமான நதி. எல்லாத்துக்கும் கோதாவரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து கிருஷ்ணாக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலம் மகாபலேஸ்வரர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகும். அப்போ இதுவும் நம்மளுக்கு கரெக்டான டேட்டா தான். ஓகேங்களா. அடுத்து கங்கை உத்தரப்பிரதேஷ். அவ்வளோ நம்ம தப்பா சொன்னோம்ல, கங்கை உத்தரப்பிரதேஷ் ஆரிஜினேட் ஆகலை. கங்கைங்கிறது எங்க உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உத்தரகாண்ட்ல உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் கங்கை. அப்போ இதுவும் தப்பு. அப்போ கங்கை உத்தரகாண்ட்ல உத்தர்காசி அப்படிங்கிற மாவட்டத்துல கங்கோத்ரி அப்படிங்கிற பனிமலையில உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கங்கை அப்படிங்கிற நதி. ஓகேங்களா. அப்போ 4வதும் தப்பு. அப்போ 1, 4 தப்பு. அவன் சரியான இணைகள் கேட்டிருக்கான். 2, 3 சரி. அப்போ ஆப்ஷன் 2, 3 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 1, அடுத்து பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்ன மலைத்தொடர்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. திஸ் மவுண்டைன் ரேஞ்ச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டெர்ஷியரி கிரானைட் ராக்ஸ். ஓகேங்களா. இம்மலைத்தொடர் டெர்ஷியரி கிரானைட் பாறைகளால் ஆனது. சரி, அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். 2வது ஆப்ஷன் போவோம். த சாஸ்கர் அண்ட் கைலாஷ் ரேஞ்ச் ஆர் லொக்கேட்டட் ஹியர். இங்குள்ள மலைத்தொடர்கள் சாஸ்கர், கைலாஷ். இது மேக்சிமம் எல்லாரும் ரெஃபர் பண்ணி படிச்சிருப்போம். சாஸ்கர், கைலாஷ் அப்படிங்கிற மலைத்தொடர் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இமயமலைகள்ல மேற்கு இமயமலைகள்ல இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம இமயமலை பார்க்கும்போது இமயமலை வில் வடிவத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வில் வடிவத்துல அதோட டைரக்ஷன் வச்சு 3ஆ ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு பேரு மேற்கு இமயமலை, சென்டர்ல இருக்கிறதுக்கு பேரு மத்திய இமயமலை, அடுத்து 3வது இருக்கிறதுக்கு பேரு கிழக்கு இமயமலை. அப்ப டைரக்ஷன் வச்சு வெஸ்ட் ஈஸ்ட், மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை, சென்டர்ல இருக்கிறவன மத்திய இமயமலைன்னு பிரிச்சாச்சு. அடுத்து இந்த மத்திய இமயமலைய இந்த டைரக்ஷன்ல 3ஆ எடுத்திருப்போம். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அப்ப நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கிறது மேற்கு இமயமலைகள் தான். அப்ப மேற்கு இமயமலைகள்ல என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்கும் அப்படின்னா கைலாஷ், காரகோரம், லடாக், சாஸ்கர். இந்த 4 மலைத்தொடர்களும் இருக்கக்கூடியது வந்து மேற்கு இமயமலை. ஓகேங்களா. அதுல நம்மளுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க.
சாஷ்கர் அண்ட் கைலாஷ் இருக்கக்கூடியது மேற்கு இமயமலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை கைலாஷ் அப்படிங்கிறது ஏன் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கைலாஷ் அப்படிங்கிறது திபத்தில் இருக்கக்கூடியது, சைனால திபத்தில் இருக்கக்கூடியது அந்த கைலாஷ் மலைத்தொடர். இந்த காரக்கோரம், லடாக், சாஷ்கர் இது மூணுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின் ரேஞ்சஸ் தான் இந்த காரக்கோரம், லடாக், சாஷ்கர் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்க, மேற்கு இமயமலைங்கிறது இல்லை. அப்போ மேற்கு இமயமலைக்கு 2 பேர் இருக்கு. ஓகேங்களா? மேற்கு இமயமலைக்கு 2 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா திபெத்தியன் இமயமலை, திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். அடுத்து 2வது வந்து டிரான்ஸ் இமயமலை. மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ் இமயமலை. அப்போ ஆப்ஷனில் நம்மளுக்கு டிரான்ஸ் இமயமலை இருக்குது. அப்போ மேற்கு இமயமலை, திபெத்தியன் இமயமலை, டிரான்ஸ் இமயமலை 3ல் எது கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் தான். நம்மளுக்கு டிரான்ஸ் இமயமலைன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷனில் அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 17வது கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அரேஞ்ச் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த பவுண்டரிஸ் ஆஃப் ஷேர் வித் இந்தியா. இது ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். அந்த ஆர்டர் பார்த்தோம்ல, பங்களாதேஷில் ஆரம்பித்து லாஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பார்த்தோம். அதே ஆர்டர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குது. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் எ ஸ்பெசிபிக் டைரக்ஷன் ஒன்லி அட் தி பாட்டம் டெப்த் ஆஃப் த சீ இஸ் கால்ட் அண்ட் ஓஷியன் கரண்ட். ஓகேங்களா? பெருங்கடலின் அடியாழத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் நீரினை கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஆனால் இதில் இன்னொரு வேர்டிங் இருந்தாலும் இதை நம்ம கரெக்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பெருங்கடல்ல அடியாழத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை கடல் நீரோட்டம், அதாவது நம்மளோட ஓஷியனில் பாட்டம் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃப்ளோவை மட்டும்தான் நம்ம ஓஷியன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதோட டாப் லேயர் மேற்பரப்பில் இருக்கிறது மூவ் ஆனாலும் அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஓஷியன் கரண்ட், கடல் நீரோட்டம் சொல்லலாம். அப்போ கடலோட மேற்பகுதி, அடிமட்டம் ரெண்டோட மூவ்மெண்ட்டையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஓஷியன் கரண்ட், கடல் நீரோட்டம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 2வது, இவை வட அரைக்கோளத்தில் எதிர் கடிகார திசையில் நகர்கிறது, தென்னரை கோளத்தில் கடிகார திசையில் நகர்கிறது. These moves in a counterclockwise direction in northern hemisphere. They moves in a clockwise direction in a southern hemisphere அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 2வது 3வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டும் ராங். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்கடிகார திசை, கடிகார திசை. ஆக்சுவலாக இது இங்கே போகணும், இது இங்கே வரணும். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இதில் ராங்காக இருக்குது. இது அப்போ நம்ம அந்த எல்னினோ நானினோ அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லும் போது சொன்னோம். இப்போ நம்ம பூமி இருக்குது, பூமியில் சென்டர் 0 டிகிரி. அப்போது மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா கீழே மூவ் ஆகும். மேலே இருக்கக்கூடிய ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் ஹாட் ஆனதுக்கப்புறம் பூமியோட சுழற்சினால கீழ் நோக்கி மூவ் ஆகும். கீழே இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி மேல் நோக்கி மூவ் ஆகும். அப்போ கீழே இருக்கக்கூடியது நம்மளுக்கு என்னது? தென்னரை கோளம், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். அப்போ தென்னரை கோளத்தில் எனக்கு ரொட்டேஷன் இப்படி இருக்கு. ஓகேங்களா? அப்போ அது என்னது? கவுண்டர் கிளாக் வைஸ், எதிர்கடிகார திசைன்னு சொல்லுவோம். அப்போ தென்னரை கோளத்தில் எனக்கு கவுண்டர் கிளாக் வைஸ், எதிர்கடிகார திசைன்னு இருந்திருக்கணும். ஆனால் கடிகார திசைன்னு இருக்கு. அப்போ அது தப்பு. அதே வடரை கோளத்தில் பாருங்க, வடரை கோளத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த இடம், இங்கே இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் இப்படி மூவ் ஆகும். மேலே இருக்கக்கூடிய கோல்டான வாட்டர் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இது எனக்கு என்ன டைரக்ஷனில் இருக்குது? கிளாக் வைஸில் இருக்குது, கடிகார திசையில் இருக்குது. அப்போ வடரை கோளம் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எனக்கு கடிகார திசையில் இருந்திருக்கணும். ஓகேங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்திருக்கணும். அப்போ ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு, இது கரெக்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு வேர்டிங்ஸு இருந்தாலும் இதை கரெக்ட் போட்டுக்கலாம். என்னது? அந்த வாட்டர் பாடியோட டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், நீரோட மேற்பரப்பு, அடியாழம் ரெண்டோட நீர் சுழற்சிக்கு பேருமே என்னதான்? கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடல் தண்ணி எதனால மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் அப்போ நம்ம சொன்னோம். எதனால? நம்ம பூமி அதுவே சுத்திக்கிறதுனால. அப்போ பூமி அதுவே சுத்தும் போது அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூமியோட சுழற்சி, காற்றோட சுழற்சி, அப்போ காற்று ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வீசுனதுனால தண்ணி அப்படியே அதை கொண்டு போகும். அடுத்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வெப்பம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். அப்போ டெம்பரேச்சர் ப்ளஸ்
நம்மளுக்கு கடல்ல வந்து என்ன இருக்கும், சலைனிட்டி உப்புத்தன்மை, ஒரு இடத்துல உப்புத்தன்மை இருக்கும், ஒரு இடத்துல உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ அந்த உப்புத்தன்மை இந்த மாதிரி ஒரு நிறைய ரீசன்ஸ்னால இந்த நீரோட்டம் வாட்டர் ஃப்ளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து how many pairs are incorrect. ஓகேங்களா? எத்தனை இணைகள் தவறாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேர் பார்ப்போம். 0 டிகிரி டு 90 டிகிரி தென்துருவம், 0 டிகிரில இருந்து 90 டிகிரி சவுத் போல். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அச்சக்கோடு தீர்க்கக்கோடு பார்க்கும்போது பார்த்தோம், நம்மளுக்கு வந்து பூமி சென்டர்ல 0 டிகிரி இருக்கு. அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 90 டிகிரி தென்துருவம். அப்போ கீழே இருக்கக்கூடிய இவனுக்கு பேர் தான் 90 டிகிரி தென்துருவம். அப்போ 0 டு இந்த 90 டிகிரி தென்துருவம் இவனுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆக்சுவலாக தென் அரைக்கோளம் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு பேரில் என்ன கொடுத்துருக்காங்க, வட அரைக்கோளம், நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த டேட்டா ராங். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 0 டிகிரில இருந்து 23.5 டிகிரி அச்சக்கோடு, 0ல இருந்து 23.5 டிகிரி இருக்கிறதுக்கு பேர் உயர் அச்சக்கோடு அப்படின்னும், 66ல இருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடியதை தாழ்வச்சக்கோடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேர் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகணும். 0ல இருந்து 23 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தாழ்வச்சக்கோடு, 66ல இருந்து 90 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உயர் அச்சக்கோடு. அப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டு இடமும் ராங். ஓகேங்களா? ஹை லாட்டிடியூட், லோ லாட்டிடியூட். ஹை லாட்டிடியூட் அப்படிங்கிறது 66 to 90 டிகிரி. அது எக்ஸாக்டாக ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 60 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 65 to 66 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஹை லாட்டிடியூட், உயர் அச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாழ்வச்சங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 20ல் ஆரம்பிச்சு 25 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியதான் தாழ்வச்சங்கள். ஓகேங்களா? அதை நம்ம 0 to 23, 66 to 90 அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சுவலாக மூணுமே ராங்கான பேர். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் தவறான இணை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து how many pairs are correctly matched. ஓகேங்களா? எத்தனை இணைகள் சரியாக உள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவரை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல உள்ள ரிவர், உலகின் மிக நீளமான நதி. ஓகேங்களா? உலகிலேயே மிக நீளமான நதி நம்மளுக்கு நைல் நதி. உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதி. இது கரெக்டான ஆப்ஷன். இந்த நைல் நதி எவ்வளோ நீளம் அப்படின்னா 6650 கிலோமீட்டர். லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியது. அவன் கரெக்டான ஆப்ஷன். உலகின் 2வது நீளமான நதி அமேசான். அதுவும் நம்மளுக்கு கரெக்டான ரெஃபரன்ஸ் தான். உலகிலேயே 2வது நீளமான நதி அமேசான். நம்மளுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. அப்போ சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இது 2வது நீளமான நதி. இவனும் கரெக்டு தான். அடுத்து 3வது நீளமான நதி மிசிசிப்பி மிசோரி. ஓகேங்களா? இது 3வது நீளமான நதியா அப்படின்னா அடுத்தது பார்ப்போம். உலகின் 4வது நீளமான நதி யங்ஸ்டிகியாங். ஓகேங்களா? இது 4வது நீளமான நதின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக 3வது நீளமான நதி யங்ஸ்லி கியாங் அப்படிங்கிறதா 3வது நீளமான நதி. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர். இதுதான் 3வது வரணும். 4வது நீளமான நதி மிசிசிப்பி மிசோரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? மிசிசிப்பி மிசோரி அப்படிங்கிறது தான் 4th லாங்கஸ்ட் ரிவர். இவன் எங்கே இருக்கான் அப்படின்னா நம்மளுக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுமே மாறி இருக்கு. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சரியான இணை 1, 2 சரி, 3, 4 தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் சேனல்ஸை வச்சும் அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுது. 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 10 டிகிரி கால்வாய்ங்கிறது நம்ம எதுக்கும் அந்தமானுக்கும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடியது அப்படின்ட்டு பார்த்தோம். மேலே வடபகுதியில் இருக்கக்கூடிய அந்தமானையும் கீழே இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நிக்கோபாரையும் இடையில பிரிக்கக்கூடியது 10 டிகிரி அச்சக்கோடு, 10 டிகிரி கால்வாய் சேனல் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அந்த 10 டிகிரி அச்சக்கோடுங்கிறது 2. அப்போ அந்த சிக்கு 2. இதை வச்சே ஆப்ஷன் மூவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த ஒன்று நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது C2.
அப்போ சிக்கு ஆப்ஷன் 2, சிக்கு வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அப்போ நம்ம இதை வச்சே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரிமைனிங் எல்லாம் பாருங்க. 6 டிகிரி, 6 டிகிரிங்கிறது இந்திரா முனை இந்தோனேஷியா. நம்ம சொன்னோம் அந்தோமான் நிக்கோபாரோட கடைசி பகுதியை வந்து இந்திரா முனை அப்படி இல்லைன்னா பிக்மெலியன் அப்படின்னு சொல்லலான்னு. அந்த கடைசி இடத்துக்கு எத்தனை டிகிரின்னு சொன்னோம், 6 டிகிரி 45 டேஷ்ன்னு சொன்னோம். அப்போ அந்த இடத்துல இருந்து அடுத்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திரா முனியையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 டிகிரி கால்வாய். அப்போ ஏக்கு 4ங்கிற பாயிண்ட். அடுத்து 8 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்தியாவோட லாஸ்ட் 8 டிகிரி 4 டேஷ். அப்போ இந்தியாவில் நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு வந்து லட்சத்தீவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ லட்சத்தீவையும் நம்மளுக்கு மாலத்தீவையும், அதாவது நம்மளுக்கு மினிக்காய் தீவு, நம்ம இதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம லட்சத்தீவுன்னு பேர் இருக்கு. அது லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினித்தீவு, இந்த 3ஓட கூட்டம் தான் நம்ம இப்போ ரீநேம் பண்ணி 1973 ரீநேம் பண்ணும்போது லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்கோம். அப்போ மினிக்காய் தீவு, மாலத்தீவு, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் என்னது நம்மளுக்கு 8 டிகிரி. அப்போ பிக்கு 1 அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து 9 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது 9 டிகிரி. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் 3, 4, 1, 2, 3 நம்மளுக்கு சிங்கிற ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசன் கூற்று காரணம் கொஸ்டின். Asserts and reasons. கூற்றுல the rise and fall of ocean water at specific interval due to the gravitational pull of the sun and the moon are called tides. ஓகேங்களா. ஓதங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடல் நீர் உயர்ந்தும் தாழ்வதும் ஓதங்கள் எனப்படுகிறது. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும், ஓகேங்களா, சன்னுக்கும் மூணுக்கும் இன்பிட்வீன்ல ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, கடலோட நீர்மட்டம் ஒரு சில இடத்துல உயரமாகுது, ஒரு சில இடத்துல ரொம்ப தாழ்வா போகுது. அப்போ உயரம் தாழ்வா கடல் நீர் மட்டம் போறதுதான் நம்ம டைட்ஸ், ஓதங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறோம். ஓகேங்களா. சரி, அப்ப இந்த கூற்று நம்மளுக்கு சரிதான். காரணம், இந்தியாவில் காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா அப்படிங்கிற இடத்துல ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலங்களாக அறியப்பட்டுள்ளது. இன் இந்தியா the Gulf of Combat and the Gulf of Kutch are known as the region which high potential for tidal energy production. ஓகேங்களா. ஆக்சுவலா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா நம்மளுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஓதங்கள் எப்படி உருவாகுதுன்னு கொடுத்துருக்கான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஓதங்கள் இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்களே தவிர அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட எக்ஸ்பிளனேஷனா இல்லை. அது எங்க இந்தியாவில் இருக்குங்கிறதா நம்மளுக்கு இருக்கு. அப்போ ரெண்டு இண்டிவிஜுவலா கரெக்ட். ஆனா இது அவனை என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை, நம்மளோட ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஓதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, அப்போ நம்ம பாருங்க, இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு சூரியன் சென்டரா இருக்கும். நம்ம சூரியன் தான் நம்மளோட சோலார் சிஸ்டமோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து நம்மளுக்கு சன் அப்படிங்கிறது இந்த சூரியன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளோட எர்த்துங்கிறது இந்த சன்னை வந்து ரிவால்வ் பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ எர்த் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து எர்த்தை யார் சுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன் அப்படிங்கிறது சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சூரியனுக்கும் இந்த நிலாவுக்கும் பக்கத்துல ஒரு ஈர்ப்பு விசையினாலதான் ஓதங்கள் உருவாகுதுன்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்போ சூரியன் நிலா இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன், அப்போ நிலா சுத்தும் போது நம்மளுக்கு பூமியோட ரெண்டு சைட்லையும் நிலா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு ஹை டைட்ஸ், உயர் ஓதங்கள் உருவாகும். அப்ப இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு உயர் ஓதங்கள் உருவாகும். அடுத்து இந்த நிலா அப்படியே சுத்தும் போது இந்த இடத்துக்கு வரும்போதும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது, அப்ப இந்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தாழ் ஓதங்கள் உருவாகும். ஏன்னா இது சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வேற மாதிரி பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இதுல பாருங்களேன், சூரியன் பூமி நிலா, சூரியன் பூமி நிலா, இது மூணுமே எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட் லைன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் இந்த செகண்ட் கண்டிஷன்லையும் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஃபார்ம் ஆகும். அப்போ சூரியன் பூமி நிலா நேர்கோட்டில் உருவாச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹை டைட்ஸ், உயர் ஓதங்கள் எனக்கு உருவாகும். அதே மாதிரி சூரியன் அடுத்து பூமி, இங்கே நிலா, இல்லைன்னா இங்கே
அப்போ இப்படி பெர்பெண்டிகுலரா எனக்கு கிடைக்குது அப்படின்னா, செங்குத்தா எனக்கு ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தாழ் ஓதங்கள் உருவாகும். ஓகேங்களா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஓதங்கள் உருவாகுது. அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நிலாக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையினால தான் நம்மளுக்கு டைடல்ஸ் ஓதங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. அது நம்ம 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஹை டைட்ஸ் உயர் ஓதங்கள் உருவாகும். 3 பேரோட அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலரா அமையுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தாழ் ஓதங்கள், ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து லோ டைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்மளுக்கு பாசஸ் கணவாய்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணவாய் அப்படின்னா பேசிக்கா நம்மளுக்கு தெரியும், ஒரு மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர்ல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாதை வந்து அதுவாகவே இயற்கையா உருவாகுது ஒரு பாதை அப்படின்னா அந்த பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கணவாய் அப்படிங்கிற வார்த்தையை கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ ஒரு மலைத்தொடர்ல நம்ம அதோட ஒரு வயலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு இயற்கையா ஒரு பாதை உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம கணவாய் அப்படின்ட்டு கொடுக்கலாம். அப்ப நம்மளுக்கு மலைத்தொடர்கள் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய இந்தியாவில் 2 இடத்துல தான், ஒன்று இமயமலை பகுதி, இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி பகுதி. ஓகேங்களா? ஏன்னா இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் தான் தொடர்ச்சியான மலைத்தொடர். கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாமே எப்படி இருக்கும், தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களா இருக்கும். நம்மளுக்கு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸா இருக்கும். அப்போ நம்மளுக்கு கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஒன்று ஹிமாலயா ரேஞ்சு, இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த 2 இடத்துல மட்டும்தான் கண்டினியூஸ் ரேஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கணவாய்கள் பாசஸ்ங்கிறது ஒன்று இமயமலை கணவாய்களாக இருக்கணும், இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கணவாய்கள் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை கணவாய்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, காரக்கோரம் பாஸ். காரக்கோரம் கணவாய் அப்படிங்கிறது, அப்ப காரக்கோரம் கணவாய்ங்கிறது எந்த ஊருன்னு பாருங்க. இங்க ஆப்ஷன்ல ஜம்மு காஷ்மீர். அப்போ ஏக்கு 3ங்கிற ஆப்ஷன். அப்போ மேட்ச் சீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஆன்சர் மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏக்கு 3. அப்போ ஏக்கு 3 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பி போகலாம். பிக்கு பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். அப்போ 3, 4. அப்போ 3, 4 எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அப்போ காரக்கோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். நம்மளுக்கு கணவாய்கள் மேல இருந்து ஆர்டரா புக்ல கொடுத்துருப்பாங்க. காரக்கோரம் கணவாய்ங்கிறது ஜம்மு காஷ்மீர். அடுத்து 2வது பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெஷிலா கணவாய். ஓகேங்களா? ஜெஷிலா கணவாய் டிக்கு 1 அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஜெஷிலா கணவாய்ங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஜெஷிலா அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம புக் ரெஃபரன்ஸ்ல ஹிமாச்சல் பிரதேஷ். ஆனா நம்மளுக்கு இது ஒரிஜினலா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜம்மு தான். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு புக் ரெஃபரன்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கிறதுனால நம்ம இமாச்சல் பிரதேஷே பார்த்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு சப்போஸ் மாறி வந்துச்சு, சப்போஸ் இந்த ஜெஷிலா கணவாய்ன்னு கொடுத்துட்டு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம கரெக்ட் ஆப்ஷன் ஹிமாச்சல் இல்லாம ஜம்மு காஷ்மீர் இருந்தா அதை ஆப்ஷன்ல எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப ஜெஷிலா கணவாய் ஜிப்கிலா கணவாய் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து நாதுலா ஜெலிபுலா, இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம். இங்க நாதுலா கொடுத்துருக்காங்க. நாதுலா கணவாய் ஜெலிபுலா கணவாய் 2மே சிக்கிம். அடுத்தது பொமிடிலா கணவாய்ங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய கணவாய்கள். அப்ப இமயமலை கணவாய்கள் நம்ம புக் ரெஃபரன்ஸ்ல இது ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது போக மேற்கு தொடர்ச்சி கணவாய்கள்ல நம்ம தமிழ்நாடு ஜாகிரபியில படிப்போம். தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செங்கோட்டை கணவாய், அச்சன்கோவில் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், இது எல்லாமே நம்மளுக்கு எதுல வரக்கூடியன்னா தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வரக்கூடிய கணவாய்கள். இது போக மகாராஷ்டிரால பார்த்தோம் அப்படின்னா போர்காட் கணவாய், தால்காட் கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 கணவாய்கள் இருக்கும். அப்ப இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சியில வரக்கூடிய கணவாய்களா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அசட் அண்ட் ரீசன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் தீர்க்க கோடுகள் 180 தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக உள்ளது. Among the longitudes, the 180 degree longitude is the international date line. அப்போ ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே சொன்னோம் 0 டிகிரி அப்படிங்கிறது நேரக்கோடு, 180ங்கிறது தேதி கோடு. அப்போ 180 தேதி கோடு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 2வது பாருங்க, இது பசிபிக் பெருங்கடலின் அலஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. ஓகேங்களா? இட் பாசஸ் த்ரூ தி பேரிங் ஸ்ட்ரைட்ஸ் between Alaska and Russia in the
பசிபிக் ஓஷியன். ஓகேயா, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதை தேதி கோடுங்கிறது ஆக்சுவலாக பேரிங் நீர் சந்தி வழியாக தான் நம்மளுக்கு போகும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 180வது தீர்க்க கோடு பன்னாட்டு தேதி கோடுன்னு கொடுத்துட்டு அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த கோடு ஓட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாக கரெக்டு, ஆனால் இதோட எக்ஸ்பிளனேஷனாக அது இல்லை. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 25வது மேட்ச் ஷீட்டு டைரக்டான கொஸ்டின். ஏரிகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு இல்லை நம்மளுக்கு 2 ரெஃபரன்ஸ் எக்ஸாக்டா தெரியும். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி, இந்தியாவோட மிகப்பெரிய உப்பு ஏரி உவர்ப்பு ஏரி, உப்பு ஏரி உவர்ப்பு ஏரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்பார் தான். அப்போ லாஸ்ட் சாம்பார் ஏரி, அப்படி இல்லைன்னா புஷ்கர் ஏரி, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடியது இந்தியாவின் மிகப்பெரிய உவர்ப்பு ஏரி சாம்பார் ஏரி, கரெக்ட் தான். ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பளங்களி ஏரி. ஓகேங்களா, இது ஆக்சுவலா என்ன வேர்டிங் அப்படின்னா நம்ம காயல் ஏரி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். காயல் அப்படிங்கிறது நம்மளோட சலைன் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் மிக்ஸ் ஆகக்கூடிய இடம். நல்ல தண்ணியும் அந்த கடல் நீரோட உப்பு தண்ணியும் ஒன்னா கலக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம காயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, உப்பங்களி ஏரி அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளாக்கிஷ் வாட்டர் லாகூன்ஸ் அப்படின்ட்டு இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப அது நம்ம படிச்சிருப்போம் சிலிக்கா ஏரி, ஒடிஷால மகாநதியில இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிக்கு 3, டிக்கு 4, 3, 4 நம்மளுக்கு 3, 4ங்கிற ஆப்ஷன் 2 இடத்துல இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டு. 1, 2, 3, 4. ஓகேங்களா, அப்போ உலகின் மிகப்பெரிய ஆழமான நன்னீர் ஏரி பைக்கால் ஏரி. ஓகேங்களா, நம்மளோட வேர்ல்டு டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து பைக்கால் லேக்கு. அடுத்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் சால்ட் லேக். ஓகேங்களா, அது வந்து காஸ்பியன் லேக். உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி, நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி, உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி காஸ்பியன் ஏரி. அப்போ ஆர்டர் எல்லாமே கரெக்டாக அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4 2 டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஏவும் கரெக்டு தான், டியும் நம்மளுக்கு கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின், இமயமலை ஆறுகளை வச்சு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் ஆஃப் ரிவர் ஆரிஜினேட்டிங் இன் த ஹிமாலயாஸ். ஓகேங்களா, இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பு இயல்புகள் யாவை அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தே ஆர் லாங் அண்ட் வைட், நீளமானது மற்றும் அகலமானது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து இமயமலை நதிகள்னாலே என்னது, வற்றாத நதிகள். ஓகேங்களா, இமயமலை நதிகள்னாலே பெர்னியல் ரிவர்ஸ், அது வந்து எப்பயுமே வருஷம் ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய பனி மலையில இருந்து தண்ணி உருகி நம்மளுக்கு ரிவர்ல வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதை வற்றாத ஆறுகள்னு சொல்லுவோம். அடுத்தது நீர்மின் உற்பத்தி செய்ய இயலும். அடுத்து போக்குவரத்திற்கு உகந்தது இல்லை. இந்த ரெண்டையுமே ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இதுல நீர்மின் உற்பத்தி செய்ய இயலும், இதுல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கேன் பி ஜென்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நீர்மின் உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஆனா ஏன் இதுல நீர்மின் உற்பத்தி அதிக அளவுல பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா ஆறுகளுமே நம்மளுக்கு வற்றாத ஆறுகள். அந்த ஆறுகள் ஃப்ளோ ஆகி வரும்போது அவன் கூட என்னன்னா ஃபுல்லாமே டெபாசிட்ஸ், படிவுகளை ஃபுல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவான். வண்டல் படிவுகளா இருக்கட்டும், இல்ல வர வழியில இருக்கக்கூடிய எல்லா படிவுகளையும் அப்படியே எடுத்துட்டு வருவான். இப்ப படிவுகளை எடுத்துட்டு வரும்போது அந்த ஆறு எப்படி இருக்குன்னா நிறைய மிக்ஸ், அந்த மண் சேறு சகதி எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போய் நம்மளுக்கு பவர் ஜென்ரேஷன் செட்டப் எப்படி இருக்குன்னா ஒரு பிளேடு செட்டப் மாதிரி இருக்கும். அப்போ அந்த தண்ணி அதுக்குள்ள கொடுக்கும்போது அந்த பிளேடுல போய் என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு அந்த சகதி மண் எல்லாம் சிக்கிக்கிடும். அப்போ நம்ம அந்த இதை கிளீன் பண்ற ப்ராசஸே நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்போ மெயின்டெனன்ஸ் அதிகம். ஓகேங்களா, அப்போ இதை வச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதிக அளவுக்கு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீர்மின் உற்பத்தியை இதில் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதில் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா நம்மளோட தீபகற்ப ஆறுகள் பெனின்சுலா ரிவர்ஸில் மட்டும்தான் நீர்மின் உற்பத்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதில் பண்ண முடியாது. அடுத்து போக்குவரத்திற்கு உகந்தது தான், இது உகந்தது இல்லைன்னு கொடுத்துருக்கான். ஏன்னா இவன் வற்றாத நதிகள்னால இந்த நதிகள் வழியாக நம்ம போக்குவரத்து பண்ணுவோம். நம்ம பின்னாடி படிச்சிருப்போம் NW தேசிய நீர்வழி, NW 1, 2 இது எல்லாமே நம்மளுக்கு எதில் இருக்கும், கங்கா பிரம்மபுத்திரா இந்த ரிவர்ல இருக்கக்கூடியதான். அப்போ நீர்வழி போக்குவரத்து இதுக்கு பாசிபிள் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 1, 2 கரெக்ட், 3, 4 தப்பு.
அப்போ ஆப்ஷன்ல 1 and 2 கரெக்ட். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் ரிவர் அதோட ட்ரிபியூட்ரிஸ். ஓகேங்களா, ஆறுகள் அதோட துணை நதிகள் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம காவேரியோட துணை நதி வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்ப காவேரி, அர்காவதி. ஓகேங்களா, காவேரியோட துணை நதிகள் நம்மளுக்கு தெரியும். காவேரியோட மிகப்பெரிய துணை நதி பவானி. அப்ப காவேரிக்கு பவானி, கபினி, ஹேமாவதி, அர்காவதி, ஓகேங்களா, நொய்யல், ஹரங்கி, இந்த மாதிரி இது ஃபுல்லா வரும். அப்ப காவேரியோட ஒரு துணை நதி என்னன்னு பாத்தீங்கன்னா அர்காவதி. ஓகேங்களா, அப்ப சிக்கு 4ங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். சிக்கு 4 ஆக்சுவலா 2 இடத்துல இருக்கு. அப்ப சிக்கு 4 வந்துச்சுன்னா பிக்கு 1. அப்போ நர்மதை அப்படிங்கிறதுக்கு நம்ம 1ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன எடுக்கலாம்? கோதாவரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் முடிஞ்சிடும். அப்போ கோதாவரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கோதாவரியோட துணை நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரணீதா, இந்திராவதி, தாள், பூர்ணா, பெண்கங்கா, சலாமி, இதெல்லாமே கோதாவரியோட துணை நதிகள். அப்ப நம்ம இப்ப சொன்னதுல பார்த்தோம் அப்படின்னா தாள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கோதாவரியோட துணை நதிகள் தாள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கிருஷ்ணாக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியதுல முசி அப்படிங்கிறது. அப்ப கிருஷ்ணாக்கு ஆக்சுவலா பீமா, பெடவாரு, கொய்னா, துங்கபத்ரா, முசி இதெல்லாமே நம்மளுக்கு கிருஷ்ணாவோட துணை நதிகளா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப 3142 இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதை எடுத்துக்கலாம். மேக்சிமம் ரிவர் படிக்கும் போது அந்த ரிவர் எங்க ஆரிஜினேட் ஆகுது, எங்க உற்பத்தி ஆகுது, அடுத்து எந்த இடத்துல போய் கடல்ல கலக்குது, அதோட துணை நதிகள் என்னென்ன, இதை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டோம்னாலே மேக்சிமம் கொஸ்டின் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. which of the following statement about the western ghats is incorrect? எது தப்புன்னு கேட்டிருக்கான். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the place where the western ghats and eastern ghats meets in ஆனைமலை. ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் ஆனைமலை. ஆனைமலையில இணையுமா அப்படின்னா தப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எந்த இடத்துல இணையும் அப்படின்னா நீலகிரி மலையில, நீலகிரி மலைத்தொடர்ல தான் இது ரெண்டும் இணையும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு. இது நம்ம புக் ரெஃபரன்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நீலகிரியில மீட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்போம். இது எக்ஸாக்டா எங்க மீட் ஆகும் அப்படின்னா இந்த நீலகிரி மலையில நம்மளோட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம், இந்த இடத்துல தான் இது எக்ஸாக்டா மீட் ஆகும். புக் ரெஃபரன்ஸ் படி இது கரெக்ட். இது நம்மளுக்கு ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால இந்த பிளேஸை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டா எங்க மீட் ஆகும்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் தான் மீட் ஆகும். அடுத்து இம்மலையின் வடக்கு பகுதி சயாத்ரி எனப்படுகிறது. ஆமா, இப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பார்க்கும்போது இப்ப நம்மளுக்கு தென்னிந்தியான்னு எடுத்துக்கிறோம். தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய நதி தான் நர்மதை அப்படிங்கிற நதி. அடுத்து நர்மதைக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா மலைத்தொடர்கள் இருக்கும். இங்கே மேலே விந்திய மலை, கீழே சாத்புரா மலை, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நதி தபதி அப்படிங்கிற நதி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த தபதி நதிக்கு கீழே இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க தொடர்ச்சியான மலை. இது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்கும். அடுத்து இவனோட வடக்கு பகுதி, ஓகேங்களா, நார்த்ல ரொம்ப உயரம் கம்மியா இருக்கும். தெற்கு நோக்கி வர வர அவனோட உயரம் எப்படி இருக்குன்னா அப்படியே கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா, இவனோட இந்த வடக்கு பகுதியை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சயாத்ரின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. The north part of this mountain is called Sayadri. ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து மலைவாழிடமான கொடைக்கானல் சேர்வராயன் மலையில் அமைந்துள்ளது. The hill station கொடைக்கானல் is located in the சேர்வராயன் hills. ஓகேங்களா, மலைவாழிடம் கொடைக்கானல் அமைந்துள்ள இடம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஆனா அது எந்த மலையில இல்லை அப்படின்னா சேர்வராயன் மலை கிடையாது. ஏன்னா இந்த சேர்வராயன் மலைங்கிறது நம்மளுக்கு எதுல உள்ளதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா, அப்போ கொடைக்கானல் எங்க இருக்கு அப்படின்னா பழனி மலையில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த இது. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அவங்க கொஸ்டின்ல தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ 1,
3ம் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீரோட பண்பு ஒவ்வொரு இடத்துல எந்த மாதிரியான இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. 2 டேட்டா வச்சு எப்பயுமே கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கக்கூடியது உவர்ப்பு நீர். ஓகேங்களா, நம்மளோட சால்ட் வாட்டர், சலைன் வாட்டர் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இது அதிகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறதுலே நம்மளுக்கு இந்தியாவில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஏரிகள், லேக்கில் தான் நம்மளுக்கு ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குது. இந்த 2 வச்சு ஃபில் பண்ணுங்க. 4 ஹையஸ்ட் பர்சன்டேஜ் என்னது? அப்போ சிக்கு 2, லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு 3. அப்போ 3 2 வேற எதுலையுமே 3 2 இல்லை. அப்போ மேக்ஸிமம் இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ மிச்சது பாருங்க, ஏக்கு 4. அப்போ பனியாறு கிளாசரிஸ் எவ்வளோ இருக்குன்னா 2.15. அப்போ ஏக்கு 4ங்கிற ஆப்ஷன். அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டிக்கு 1. ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 2.8. ஓகேங்களா, அப்போ இதுக்கு 1. 4 3 2 1 ஆன்சர். நீங்கள் க்ளூவாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சால்ட் வாட்டர் அதுதான் அதிகமாக இருக்குது, இருக்கிறதுலே கம்மியாக லேக் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்மளோட ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் எவ்வளோ இருக்குன்னா 2.8 10 2 + 8 10 அப்படிங்கிற மாதிரி க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. ஓகேங்களா, எது சரி அப்படிங்கிறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பேராளிகள், கடல்கள், ஆறுகள் போன்றவற்றிலிருந்து 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்திற்கு செல்கிறது. நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ அதே அளவு பொலிவாக மீண்டும் பூமிக்கு கிடைப்பதில்லை. நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல் என்று பெயர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 90% ஆஃப் மாய்ச்சர் இன் த அட்மாஸ்பியர் கம்ஸ் ஃப்ரம் எவாபரேஷன் ஃப்ரம் ஓஷியன், சி அண்ட் ரிவர்ஸ். ஆக்சுவலாக இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வாட்டர் சைக்கிள், அப்போ வாட்டர் சைக்கிளோட பேஸ் பாருங்க, நம்மளுக்கு வாட்டர் சைக்கிளுங்கிறது இப்போ கீழே நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. இப்போ அது அவங்க கொடுத்த மாதிரி ஓஷியன், சி, ரிவர். ஓகேங்களா, பேராளிகளாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், இல்லை ஆறுகள். அப்போ இந்த கடல் பகுதியிலிருந்து தண்ணி என்ன ஆகும்னா, சூரியனோட வெளிச்சத்தினால மேல் நோக்கி போகும். அப்போ இந்த மேல் நோக்கி போகிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆவியாதல், எவாபரேஷன் சொல்லுவாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, அடுத்து எவாபரேஷன் ஆகி என்ன ஆகுனா, நம்மளோட கிளவுட்ஸில் போய் இது நீராவியாக போய் சுருங்கி அங்கே இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டென்சேஷன், நீர் சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட் கண்டென்சேஷன். ஓகேங்களா, அப்போ மேலே ஆவியாக போகும், அதுக்கப்புறம் அங்கே அந்த போன ஆவி எல்லாமே நீராக சுருங்கி அந்த இடத்துல நம்மளுக்கு கிளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். திருப்பி அதில் இருக்கக்கூடியது என்ன ஆகும், கீழே நம்மளுக்கு ரெயின், மழைப்பொழிவாக கீழே வரும். அப்போ இது 3வது மழைப்பொழிவு. ஓகேங்களா, பிரிசிபிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எவாபரேஷன், செகண்ட் ஒன் கண்டென்சேஷன், தேர்ட் ஒன் நம்மளுக்கு பிரிசிபிடேஷன். ஓகேங்களா, ஆவியாதல், நீர் சுருங்குதல், மழைப்பொழிவு. திருப்பி என்ன ஆகும், இந்த சைக்கிள் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சைக்கிள், வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பூமியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருந்து 90% நீர் ஆவியாதெல்லாம் மேலே போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டு தான். நீர் எவ்வளவு ஆவியாதோ அதே அளவுக்கு மழைப்பொழிவு கிடைப்பதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆக்சுவலாக அது என்னதுன்னா, கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளவு நீர் ஆவியாகுதோ அந்த ஆவியான நீர் எல்லாமே திருப்பி என்ன ஆகும், நம்மளுக்கு மழைப்பொழிவாக கிடச்சிரும். ஆனால் எங்கேருந்து ஆவியாகுதோ அதே இடத்துல கிடைக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அது மூவபிள் தானே. அப்போ நம்மளுக்கு அது ஏரோட டைரக்ஷன், காற்றோட திசையினாலேயோ மேகங்கள் நகர்றதுனாலையும் அந்த மழைப்பொழிவு எங்கேனாலும் நம்மளுக்கு கிடைக்கலாம். அப்போ ஆவியாதல் ஒரு இடத்துல நடக்கும், மழைப்பொழிவு இன்னொரு இடத்துல நம்மளுக்கு இருக்கலாம் மேபி. ஓகேங்களா, ஆனால் கண்டிப்பாக எவ்வளவு நீர் ஆவியாகுதோ அதே அளவு நீர் நம்மளுக்கு என்னவா கிடச்சிரும், பிரிசிபிடேஷன், மழைப்பொழிவாக கிடச்சிரும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் ரிட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஒன்று வந்து நம்ம தப்பு. அடுத்து 3வது நீராவி, நீராக மாறும் நிகழ்வு. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு நீராவியாக போகிறது, நீராக சுருங்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் கண்டென்சேஷன். ஓகேங்களா, கண்டென்சேஷன், நீர் சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அவங்க எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, 1 3 கரெக்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின், அடுத்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது.
இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஒரு மேப் பேஸ்டா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்திய பெருங்கடல்ங்கிறது ஆக்சுவலா மேற்கு ஆஸ்திரேலியாவோட நீரோட்டம். அதாவது நம்மளுக்கு ஒரு கடல்ல தண்ணி எந்த இடத்துல இருந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரு மேப் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மேப்ல பாருங்க, நம்மளுக்கு இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்திய பெருங்கடல்ங்கிறது இருக்கு. இந்திய பெருங்கடலோட நீரோட்டம் எங்க இருக்கு பாருங்க. இங்க இருந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ நம்மளுக்கு இப்படி வந்து இந்த இடத்துல ரீச் ஆகுது. அதாவது இந்த இடத்துல ரீச் ஆகுது. அப்ப இது என்னன்னு பாருங்க, மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம். ஆஸ்திரேலியா பகுதிக்கு மேற்கு பகுதியில இருக்கு. அப்ப ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கு பகுதியில இருக்கிறதுனால மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இந்திய பெருங்கடலோட நீரோட்டம் மேற்கு ஆஸ்திரேலியாவில இருந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணி நம்மளுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது தான் நம்மளுக்கு இந்திய பெருங்கடலுக்கு ரிசீவ் ஆகுது. இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் இப்ப பாருங்க, தென் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த இருக்குல்ல, பென்குலா நீரோட்டம் இங்க இருக்கக்கூடியது அப்படியே இந்த இடத்துக்கு ரொட்டேட் ஆகும். அப்ப இதை பென்குலா, தென் அட்லாண்டிக்கு பென்குலா. இப்ப இதை வச்சு நம்மளுக்கு ஆப்ஷன் அங்க மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்ம சொன்னால இந்திய பெருங்கடலுக்கு மேற்கு ஆஸ்திரேலியா, அப்ப இந்திய பெருங்கடல் மேற்கு ஆஸ்திரேலியா, இந்திய பெருங்கடலுக்கு வந்து மேற்கு ஆஸ்திரேலியா. அடுத்து தென் அட்லாண்டிக்கு வந்து பென்குலா நீரோட்டம். அப்ப ஏக்கு 3, அப்ப ஏக்கு 3, ஏக்கு வந்து 3ங்கிற ஆப்ஷன், டிக்கு வந்து 2ங்கிற ஆப்ஷன். அப்ப 3, 2 ஓகேங்களா. ரிமைனிங் ரெண்டுக்கும் அதே மாதிரி இமேஜ்ல இருந்து எடுத்தோம்னா பிக்கு 4ங்கிற ஆப்ஷன், சிக்கு 1ங்கிற ஆப்ஷன். அப்ப 3, 4, 1, 2 இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான. இது அந்த மேப்ல இருந்து கொஞ்சம் மேப் பேஸ்டா எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா. அடுத்தது நம்மளுக்கு கண்டங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கண்ட உயர்ச்சி, ஆழ்கடல் சமவெளி. ஓகேங்களா. கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், டீப் சி பிளைன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஒண்ணுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு நிலப்பகுதி இருக்கு. இந்த நிலத்துல இருந்து கடைசி நம்மளுக்கு முடியக்கூடிய ஒரு பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா கடல் பகுதி. லாஸ்ட் கடலா இருக்கும், இங்கேயும் நம்மளுக்கு மண்ணா இருக்கும். ஓகேங்களா. இந்த கடல்ல இருக்கக்கூடிய பகுதி தான், இந்த பகுதியை தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டத்திட்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்ப கண்டத்திட்டு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆழம் கம்மியா இருக்கிறதுனால சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி வந்து இந்த இடத்துல அதிகமா கிடைக்கும். அப்ப சூரிய ஒளி ஒரு இடத்துல அதிகமா கிடைக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு கடல் பாசி, கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடி இது எல்லாமே நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்ப அங்க கடல்வாழ் உயிரினம், மீன், கடல்வாழ் உயிரினம் நல்லா வளரும். ஓகேங்களா. அப்ப கண்டத்திட்டுங்கிறது செழிப்பான மீன் பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதை வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுமா, ஏக்கு 2. அப்ப இதை வச்சே நம்ம ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இதுக்கப்புறமா கண்ட சரிவு, அதுல ஆப்ஷன் பாருங்க 2, 3, 1, 4. கண்டச்சரிவு, ரெண்டாவது கண்டச்சரிவுனா இந்த கண்டத்திட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, இதுக்கு அடுத்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா அப்படியே ஸ்லோப்பா கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்ட சரிவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கண்டச்சரிவு பகுதி எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமான பகுதியா இருக்குமா. அப்ப ஆழமான பகுதியா இருக்கிறதுனால இவங்கிட்ட சூரியனோட வெளிச்சம் அதிக அளவுக்கு போகாது. அப்ப அங்க சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால, போனதுல சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால என்ன சொன்னோம், அங்க கடல்வாழ் உயிரினம், அந்த கடல் பாசி, கடல் தாவரங்கள்லாம் நல்லா வளரும். அதனால மீன் அதை சாப்பிட்டு நல்லா அங்க மீன்பிடி பகுதியா இருக்கும்னு சொன்னோம். அப்ப இந்த இடத்துல சூரிய வெளிச்சமே கிடைக்காதனால இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வளர்ச்சிதை மாட்டோம், அந்த அளவுக்கு நல்லா growth இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிக்கு 3. அப்ப கடலடி பள்ளத்தாக்கு, ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய பகுதினால கடலடி பள்ளத்தாக்கும் அகழிகளும் இருக்கக்கூடிய இடம் என்னதுன்னா கண்டச்சரிவு. ஓகேங்களா. அடுத்து கண்ட உயர்ச்சி, கான்டினென்டல் ரைஸ் அப்படிங்கிறது இந்த சரிவுல உயரமான இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிச்சுட்டு வரக்கூடிய படிவுகள் எல்லாம் அந்த இடத்துல தான் படியும். அப்ப வண்டல் விசிறிகள் கண்ட உயர்ச்சியில, கான்டினென்டல் ரைஸ்ல தான் எனக்கு வண்டல் விசிறிகள் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. அடுத்து ஆழ்கடல் சமவெளிங்கிறது நம்மளுக்கு அபிசல் குன்றுகள், அடுத்து கடல் குன்றுகள், அடுத்து நம்ம படிப்போம் பவளப்பாறை, இது எல்லாமே காணப்படக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆழ்கடல் சமவெளிகள்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் 2, 3, 1, 4 அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து உலகின் பெருங்கண்டமான பாஞ்சியா கண்டம் உடைந்து உருவான கடல் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நம்ம பூமியோட அமைப்பு பார்க்கும்போது
பூமி வந்து மொத உருவாகும் போது நடுவுல நிலமும் இந்த நிலத்தை சுத்தி தான் நீரும் இருந்துச்சு. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய இந்த நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். சுத்தி இருக்கக்கூடிய இந்த நீர் பகுதியை தான் பேந்தலாசா அப்படின்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த நிலம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த புவி மேலோட்டு பேரியக்கு விசை, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லாவா பூமியோட மேல் பகுதியில் வந்து முட்டுறதுனால அந்த நிலம் வந்து என்ன இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஸ்பிரிட்டா அப்படியே உடைஞ்சு தனித்தனியா போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி உடைஞ்சதுனால என்ன கடல் உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க, அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின் தான் இது. அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாயிருக்கும். அடுத்தது இதுல எது தப்பான ராங் பேர், தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. கடல் நீரின் ஆழம், டெப்த் ஆஃப் தி சீ வாட்டர். ஓகேங்களா? கடல் நீரோட ஆழத்தை எதை வச்சு அளப்பாங்க அப்படின்னா பேந்தோம். ஓகேங்களா? பேந்தோம் அப்படிங்கிறத வச்சுதான் அளப்பாங்க, பேந்தோம் அப்படிங்கிறது. அப்போ இது கரெக்ட். அடுத்து ரெண்டாவது வளிமண்டல அழுத்தம். ஓகேங்களா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், மில்லி பார் அப்படி இல்லைன்னா பார், ரெண்டையும் யூஸ் பண்ணி இதை மெஷர் பண்ணலாம். அப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். அப்போ கடல் நீரோட ஆழம் பேத்தோம், வளிமண்டல அழுத்தம் மில்லி பார். அடுத்து ஈரப்பதம். ஈரப்பதத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனிமோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஈரப்பதம் அனிமோமீட்டரை வச்சு மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு எதை யூஸ் பண்ணா ஹைட்ரோமீட்டர். ஓகேங்களா? அப்போ ஈரப்பதத்தை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா ஹைக்ரோ மீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ ஹைட்ரோ மீட்டர் வச்சு தான் இதை மெஷர் பண்ண முடியும். அடுத்து காற்றின் திசைக்கு தான் என்ன வரும் அப்படின்னா அனிமோமீட்டர்னு வரும். அப்போ நம்மளுக்கு 3ஆவதும் 4ஆவதும் ராங். அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது ராங் பேர். அப்போ 3ஆவதும் 4ஆவதும் நம்மளுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இல்லாதது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் இஸ் நாட் ஃப்ளோயிங் வெஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல தபதி, நர்மதை, மாகி, மகாநதி. அப்ப நம்ம ரிவர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். அப்ப இங்க என்னெல்லாம் வரும்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த 4 வரும். அப்ப மகாநதி, கோதாவரி, அடுத்தது கிருஷ்ணா, காவேரி, இந்த 4மே கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். அப்ப இந்த 4ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. மகாநதிங்கிறது கிழக்கு நோக்கி பாயும் நதிகள், மேற்கு நோக்கி பாயும் நதிகள் வராது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய தபதி, நர்மதை, மாகி, இந்த 3மே என்னது மேற்கு நோக்கி பாயும் நதிகள். இந்த 3மே நம்மளோட குஜராத்ல காம்பே வளைகுடா அப்படிங்கிற இடத்துல அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஒரு நதி. அடுத்து இந்தியாவோட முனைகள். இது அப்பளையே நம்ம ரெஃபரன்ஸ் சொன்னோம். நம்மளோட வடக்கு முனை அப்படிங்கிறது இந்திரா கோல், வடக்கு முனை இந்திரா கோல். தெற்கு முனை அப்படிங்கிறது இந்திரா முனை. ஓகேங்களா? தெற்கு முனைங்கிறது இந்திரா முனை, குமரி முனை இல்லைன்னா இந்திரா முனை. இந்திரா முனைங்கிறது அந்தோமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடியது, அது ஆப்ஷன்ல இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டோம். அடுத்து கிழக்கு முனை கிபித்து. அடுத்து மேற்கு முனை ராணா ஃபட்ச். ஓகேங்களா? மேற்கு முனை ராணா ஃபட்ச். இங்கே 3 4 2 1 3 4 2 1 ஆன்சர். இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின். அடுத்து குதிரை குழம்பு ஏரியை உருவாக்கும் சமவெளி. ஓகேங்களா? ஆக்ஸ் பவ் லேக்ஸ். ஃபர்ஸ்ட் குதிரை குழம்பு ஏரி அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகி வருது. ஓகேங்களா? ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகி வருது. இப்படி ஃப்ளோ ஆகி வரும்போது ஒரு இடத்துல இப்படி டேன் ஆகி திருப்பி இப்படி போகுதுன்னு வைங்களேன். இந்த இடம் கொஞ்ச நாள் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் இப்படி கட் ஆகிருது. இது மட்டும் தனியாக என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு ஏரியை உருவாக்குமா. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆறுகளோட வளைவான பகுதி நாள்பட கொஞ்சம் பெருசாகி தனி பகுதியை கட்டாச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குதிரை குழம்பு ஏரி. அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாங்களா குருட்டு ஆறு அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ குருட்டு ஆறு அப்படி இல்லைன்னா குதிரை குழம்பு ஏரி. நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு ஏரியை வந்து உருவாக்குது. எந்த சமவெளின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறுகள்னால பிரம்மபுத்திரா சமவெளி உருவாக்குது. ஓகேங்களா? அடுத்து தக்கான பீடபூமி. நம்மளோட டெக்கான் பிளாட்டியூ ஸ்டேட்மெண்ட் வச்சு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு. கரெக்டு தான். ஏன்னா நம்மளோட தக்கான பீடபூமிங்கிறது 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுல நம்மளோட தீபகற்ப பீடபூமிங்கிறது 7 லட்சம் சதுர கிலோமீட்டரா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 16ல இவன் தான் மிகப்பெரிய அமைப்பு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரெண்டாவது இது என்னதுன்னா முக்கோண வடிவம் கொண்டதான். நம்ம தீபகற்ப இந்தியாவில் பார்க்கும்போது
இது என்ன ஷேப்ல இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அப்போ இது முக்கோண வடிவம் கொண்டது கரெக்ட். அடுத்து இது கடல் மட்டத்திலிருந்து 600 முதல் 900 உயரம் உடையது தப்பு. ஓகேங்களா? இதோட எலிவேஷன் ரேஞ்ச் வந்து 600 to 900 அப்படின்னா ராங். இது வந்து எவ்வளோனா 500, 500ல இருந்து 1000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுல கரெக்டானது 1, 2 சரி. ஓகேங்களா? அப்போ தக்கான பீடபூமியை பத்தி படிக்கும்போது தீபகற்ப பீடபூமியில இதான் மிக பெருசு, 7 லட்சம் சதுர கிலோமீட்டர், முக்கோண வடிவம். அவனோட எல்லைகள், அவனோட உயரம் 500ல இருந்து 1000. அப்ப எல்லைகள்னு பார்க்கும்போது இந்த சைடு நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க நம்மளுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்க பார்த்தோம் அப்படின்னா விந்திய சாத்புரா மலை, இங்க மைக்காலா மகாதேவ் குன்றுகள். அடுத்து இந்த சைடு நம்மளுக்கு என்ன இருக்கும், ராஜ்மஹால் குன்றுகள் இருக்கும். ஓகேங்களா? இதான் இதோட எல்லைகள். கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக உள்ளது? ஓகேங்களா? செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயல் இழந்த எரிமலை அப்படின்ட்டு 3 கேட்டிருக்காங்க. 3மே செயல்படும் எரிமலை மவுனர்லோவா எரிமலை, ஆக்சுவலா இது கரெக்ட். அடுத்த செகண்ட் ஒன் உறங்கும் எரிமலை பியூஜிமா எரிமலை, இதுவும் கரெக்ட். அடுத்த செயல் இழந்த எரிமலை பப்புவா எரிமலை, இதுவும் ஆக்சுவலா கரெக்ட். அப்போ ஆக்சுவலா 3மே சரியான கூற்று தான். இதுல 3க்கும் பேசிக் என்னது அப்படின்னா, இப்ப செயல்படும் எரிமலைங்கிறது அது உள்ள இருந்து என்ன ஆகும், எப்பவுமே அது லாவாவை வெளியில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஒன், செயல்படும் எரிமலை. உறங்கும் எரிமலைங்கிறது அவன் லாவாவை ரிப்பீட்டா கண்டினியூஸா கொடுக்கவே மாட்டான், ரொம்ப நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன பண்ணோம்னா எப்பனாலும் அது லாவாவா கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பேரு உறங்கும் எரிமலை. செயல் இழந்த எரிமலை அப்படிங்கிறது முன்னாடி ஒரு டைம்ல அது லாவா கொடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ கம்ப்ளீட்டா அதுல இருந்து லாவா வர்றதில்ல, ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செயல் இழந்த எரிமலைன்னு சொல்லுவாங்க. இது 3ஓட எக்ஸாம்பிள். இது வந்து வேர்ல்டு லெவல்ல உள்ள எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நம்ம இந்தியாவோடதுல செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பாரன் தீவு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அது நம்ம புக் ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடியது. இது நம்மளுக்கு வேர்ல்டு லெவல்ல எங்கெங்க இந்த எரிமலைகள் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஜியோகிராஃபியோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. டவுட்ஸ் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். தேங்க்யூ.